ம். அனைவருக்கும் மகிழ்ச்சியான மதிய வணக்கம். இன்னைக்கு அருமையான ஒரு நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. உண்மையிலே இந்த ஜூம் மீட்டிங் நடத்துறதுக்கான ஒரு பெரிய ஒரு சகாப்தம் பண்ண மாமனிதர், வீர மனிதர், அன்பான மனிதர் விசில் கண்ணன், நம்மளுடைய எமரால்டு ஐயா தான் இன்னைக்கு இந்த ஒரு ஜூம் மீட்டிங் நடத்தி பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. ரெண்டாவது வந்து நம்மளுடைய இப்ப கூட காலையில ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் இப்ப சொன்னேன். இதை எடுத்தாங்க, கிருஷ்ணவாசி மேடம் எடுத்தாங்க. சார் இன்னைக்கு பாபு சார் நல்லா பேச போறாரு சார், அதனால வந்து அவர் ரெக்கார்ட் பண்ண நாளைக்கு ஃபியூச்சர்ல எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னேன். மேடம் உடனே சொன்னாங்க, ஐயா சுகுமார் ஐயா நீங்க சொன்ன செய்யாம இருப்போமா. ஆனா அந்த அன்பான கனிவான பேச்சுல பேச்சு இன்னைக்கு ஜெகதீஷ் ஐயா கிட்ட கொடுத்து ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. உண்மையிலே ஜெகதீஷ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுக்குன்னு எது சொன்னாலும் த- தள்ளி போட மாட்டார். நான் செய்யறேன்னு ஐயா, நான் செய்யறேன் ஐயா, உங்களுக்கு சார் சொல்லிடுவாரு. அன்னைக்கு இந்த ஜெகதீசன் சாருக்கும் நம்மளுடைய கிருஷ்ணமணி மேடத்துக்கு என் வாழ்த்துக்கள். உண்மையில இன்னைக்கு பெயிண்ட் என்ன கலர்ல இருக்கோ என்ன இருக்கோ தெரியல. ஆனா இன்னைக்கு எமரால்டு சார் போட்டுக்கிற பனின் வந்து இது மாதிரி கலர் பெயிண்ட் வந்து நாங்க கூட வீட்டுக்கு அடிக்கலாமான்னு பிளான் பண்றோம். அவ்வளவு அழகா இருக்கு அந்த டி ஷர்ட். செம கலரா இருக்கு. பாக்குறா இந்த கலர் பெயிண்ட் அடிச்சு வீடே ரொம்ப அமோகமா இருக்கும் போல இருக்கு. உண்மையிலே இதை தாண்டி இன்னைக்கு மீட்டிங்கில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். அப்ளைன்களுக்கும் அசோசியேட்களுடைய பயிர்களுக்கும் நன்றிகள். இன்னைக்கு பாபு சாரை பத்தி சொன்ன உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன ரீசன்னா ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். அந்த கற்பூரம் பத்திக்குன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பாபு சார். நான் ஒரு கோடு போட்டேன், அவர் ரோடு போட்டார். உண்மையிலே எல்லா விஷயத்தையும் என்னை விட அட்வான்ஸா கத்துக்கிட்டு பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஒரு பெயிண்ட்ல போய் உனக்கு அங்க போய் ஒரு நல்ல அவார்டு வாங்கி நல்ல மறு வரும்போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்குன்றது எனக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு டீம்ல இவ்வளவு லீடர் மேல உற்பத்தி ஆகி வந்தாங்கன்னா பெரிய லெவல்ல இருக்கும். உண்மையில அவர் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு ரொம்ப ஜாலியா ரசிச்சு செய்யறாரு. நம்ம ஆர்சிஎம் இது வந்து அதோட பெயிண்ட் ரொம்ப செய்யறாரு. அதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா பியூசி எல்லாம் ஓபன் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து அங்கிருந்து போக மாட்டாங்க, கடையிலே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படியே பிசினஸ் வரலையே வரலையேன்னு. நம்ம பாபு சார் அப்படி இல்ல. கடையில வந்தா கூட சரி, ஒரு டீம் ஒரு ஸ்டாப் ஒருத்தரை போட்டுட்டு வெளியில ஃபீல்டு ஒர்க் போறாரு. எங்கெங்க போறாரு, 1-to-1 ஃபீல்டு ஒர்க் அங்க போறாரு, இங்க பாக்குறாரு, எங்க பில்டிங் யார கட்டுறாங்க, எங்கெங்க போறாங்க சொல்லிட்டு ஒரு வண்டி எடுத்துட்டு ரவுண்ட்ஸ் போறாரு. எப்படின்னா ஒரு கடையை ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கணக்கு எடுப்பாங்க. ஒரு நகை கடை ஓபன் பண்ணும்போது அந்த பக்கம் ஒரு கணக்கு எடுப்பாங்க. இவ்வளவு பேர் பாப்புலேஷன் எவ்வளவு வருது, எவ்வளவு பேர் வராங்க போறாங்க, இங்க வச்சா பிசினஸ் நடக்குமா நடக்காதான்னு இதுக்குன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லி தர ஒரு டீம் ட்ரெயினருக்கு அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பாபு சார் என்ன பண்றாருன்னா இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துல வண்டி எடுத்துட்டு அவர் பாட்டு சுத்தி சுத்தி பாக்குறாரு, எங்கெங்க பில்டிங் கட்டுறாங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப என்னாச்சுன்னா கடின உழைப்புக்கு ஈடுனை ஏது இல்லைன்ற மாதிரி அந்த கடின உழைப்பு பண்றதுனால தான் இன்னைக்கு பாபு சார் வந்து மாசம் 50,000 பிவியும் பெயிண்டில் அவார்டும் வாங்கும் போது உண்மையில தமிழ்நாட்டுக்கு பெருமையா இருக்கு. அதுவும் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு பெருமையா இருக்கு. அந்த பெருமையெல்லாம் வந்து உண்மையிலே எனக்கு சொல்லக்கூடாது, பாபுக்கு தான் சேரும். என்னன்னா அந்த டீம் ஒர்க்ல இருந்து நம்ம ஃபீல்டு ஒர்க்ல இருந்து நல்லா பண்றாரு. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. இந்த குடுப்பனெல்லாம் நம்ம எம்பராய்டு சார் நடத்த ஜூம் மீட்டிங் மூலியமா தான் கிடைச்சது. அதனால அவர் தான் ஜெயிக்கணும், இல்லை எல்லாம் ஜெயிக்கலாம். என்னுடைய அன்பான மதிப்பிற்குரிய என்னுடைய அன்பு மகனே சொல்லலாம் பாபு சார. மிகவும் அழகாக பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். பாபு சார் வருக வருக என்று ஆவடி மியூசிக் சுகுமார் அன்போடு அழைக்கின்றேன். வாங்க பாபு சார், வெல்கம். நன்றி. நன்றி குருநாதரே, நன்றி. கேக்குதுங்களா? கொஞ்சம் சவுண்ட் வேணும். கேக்கு சார், கிளியரா கிளியரா இருக்கு, கிளியரா இருக்கு. ஓகே. ஓகே ஓகே. நன்றி. என்னை அழகா வரவேற்ற என்னுடைய குருநாதருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா எனக்கு வந்து ஒரு அருமையான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதாவது ஒரு இமாலயன் ஷாம்புக்காக வந்து ஒரு ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணி அது மூலிமா வந்து இந்த பிஸ்னஸ்ல வர்றதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது ஒரு 2019. ஸோ அதை வந்து நான் வந்து பயன்படுத்தி, அதை சொல்லுவாங்கல்ல, வாய்ப்புகள் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து எப்போ ஒரு தடவை தான் வரும். அந்த வாய்ப்பை வந்து யாரெல்லாம் வந்து பயன்படுத்துறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வாய்ப்புகள்ன்றது நமக்கு வந்து ஏதோ ஒரு டைம்ல தான் வரும். அதுவும் இந்த ஆர்சிமெண்ட் இந்த நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையே கடவுளினுடைய அனுகிரகம் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்டிங் வந்து வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அன்னைக்கு அந்த 2019 ஒரே ஒரு 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 செகண்ட் தான் ஆக்சுவலா. அந்த கடை வந்து ஆக்சுவலா மூடுற டைம். அது மணி வந்து 9 ஆயிடுச்சு. ஏற்கனவே அவர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஏற்கனவே பசி பசின்னு சொல்லிட்டு இருக்காருதான். நான் வந்து
அதுக்கப்புறம் தான் கேள்விப்பட்டேன். அந்த கடையை வந்து பாதி ஷட்டர் இறக்கிட்டாங்க. ஸோ பாதி ஷட்டர் இறங்குறப்ப நான் அங்கிருந்து சார் ஒரே நிமிஷம் அப்படின்ட்டு இமாலயன் ஷாம்பு இருக்கான்னு கேட்டேன். அப்பதான் அவர் என்ன பண்ண அந்த பாதி ஷட்டர் அப்படியே நிறுத்திட்டு உள்ள வா ராஜா அப்படின்னு கூப்பிட்டாரு. சரி என்னடா அது கடை மூட்டாலே ரெண்டு சரி இருந்தாலும் பரவாயில்ல உள்ள போனோன்னு தான் அப்புறம் இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாரு. நான் யூஸ் பண்ணேன். ஏன் சொல்ல வரேன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டின்றது அன்னைக்கு வந்து இன்னும் நான் ஒரு ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் நான் டிலே வந்தா கூட நான் வந்து கடை முடிக்க நான் போயிருப்பேன். அதுக்கப்புறம் நான் இந்த நெட்ஒர்க்குள்ளேயே வந்திருக்க முடியாது. நான் பாட்டு என்னுடைய ஆட்டோமொபைல் ஃபீல்ட்ல என்னுடைய லைஃப் வந்து நான் தொடர்ந்து இருந்திருப்பேன். பட் இன்னைக்கு வந்து நான் இவ்வளவு பேருடைய ரிலேஷன்ஷிப்பு, இவ்வளவு பேருடைய அந்த ஒரு நெட்ஒர்க் உள்ள வந்து எனக்கு வந்து இது ஒரு புதுசு தான். ஏன்னா நான் வந்து ஆட்டோமொபைல்ல நான் இதுதான் பல தடவை சொல்லியிருக்கேன். 25 ஆண்டுகள் வந்து நான் ஆட்டோமொபைல் ஒர்க் பண்ணி. ஸோ இந்த நெட்ஒர்க்ன்றது எனக்கு புதுசு இருந்தாலும் எனக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கொடுத்தது. ஏன்னா என்னோட டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாம்பு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவர் சொல்லதான் வந்து நான் உடனே வந்து அடுத்த நாள் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி அதுக்கு வேற என்னெல்லாம் ப்ராடக்ட் இருக்குன்ட்டு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஏன் சொல்ல வரேன்னா மறுபடியும் அதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து இன்னைக்கு எவ்வளோ பேர் பயன்படுத்துறாங்கன்றது தெரியல. பட் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை வந்து நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்ல ஸோ திருவள்ளூர்ல எங்களுடைய டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வால் எடுத்து இந்த ப்ராடக்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா வந்து நிறைய பேர் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் மீட்டிங்ஸ் இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி ஸோ அந்த பிஸ்னஸை டெவலப் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சிகள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அருள் ஜோதின்றவங்க கடந்த ஒரு ஒரு 2 வருடங்களா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் நிறைய ப்ராப்ளம்லாம் இருந்தது. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்காக தான் உள்ள வந்தாங்க. உள்ள வந்து முதல்ல நம்மளோட ப்ராடக்ட் ஆயில்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிஸ்னஸ் வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இப்போ வந்து அடுத்தது ஓப்பனரை நோக்கி அவங்க இந்த மாதம் போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து இப்போ வந்து ஷேர் பண்ண போறாங்க. ஸோ அவங்களை வந்து நான் முதல்ல வந்து அருண்ஜோதி மேடத்தை நான் வந்து வெல்கம் பண்றேன். ஸோ அவங்க வந்து இந்த இந்த 2 ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த பிஸ்னஸ் எப்படி கொண்டு போனாங்க அப்படின்றத பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வெல்கம் மேடம், அருண்ஜோதி மேடம் வெல்கம். வணக்கம், வருக வருக அருள்ஜோதி மேடம், வருக வருக. வணக்கம் 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 டாடி, மிஸ்டர் டாடி. ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம். அப்ப கடைசியில் இவங்க தான் அருள்ஜோதியா? ஆமா காமராஜ் சார், நான் தான். வாங்கம்மா வாங்க. எப்படி சார் இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கம்மா, சூப்பரா இருக்கு பைக். நன்றி சார், நன்றி சார். ஆர்சிஎம்ல வந்ததே ரொம்ப ஒரு பெருமையா தான் நினைக்கிறோம் நாங்க. ரைஸ் ஆயில் எங்களுடைய குலதெய்வம் ஃபர்ஸ்ட்னா செகண்ட் ரைஸ் பிராண்ட் ஆயில். இன்னைக்கு நான் நல்லா இருக்குன்னா ரைஸ் பிராண்ட் ஆயில் தான். பாபுஜிக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். ஒரு டீமை எப்படி வழி நடத்தணும்னா சரியான லீடரு பாபுஜி. எந்த டைம் எந்த நேரம் பார்க்க மாட்டாரு. இது வேணும் எங்களுக்குன்னா அந்த டைம் கொடுப்பாரு. இதை எடுத்துட்டு வந்து கொடுக்கறதையும் சரி, எப்படி மீட்டிங் நடக்கும்போது எப்படி நீங்க ஒரு முறையா பண்ணுங்கம்மா, டீமை இப்படிதான் பேசணும், இப்படி நடந்துக்கணும் அப்படிலாம் சொல்லி தருவாரு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாபுஜி டீம்ல இருக்கணும்னாவே ஒரு பெருமையா தான் இருக்கு. ஆர்சிஎம்ல எல்லாமே பிடிச்சிருக்கு. வருமானமும் நிறைய வரதுக்கான வழிமுறைகள் சொல்லி தராரு ஒரு லீடரா. எல்லாமே நல்லா இருக்கு. என்னுடைய டீம்ல எல்லாருமே நிறைய சம்பாதிக்க வைக்கணும்ன்றது என்னுடைய குறிக்கோள். டீம்ல இருக்க டவுன்லைன் லீடரா இருக்கட்டும், முன்னாடி இருக்க லீடரா இருக்கட்டும், எல்லாருக்குமே நன்றி, வணக்கம் பாபுஜி. ரொம்ப சீக்கிரமா முடிச்சியம்மா மேடம், ரொம்ப சீக்கிரமா முடிச்சிட்டீங்க அருள்ஜோதி மேடம். நீங்க அருள் வாக்கு கொடுப்பீங்கன்னு பார்த்தா கடைசியில சீக்கிரமா முடிச்சிட்டீங்களா தாயே. பேசணும்னா ஓகே. காமராஜ் சார் எல்லாம் இருக்காருல்ல. அம்மா நீங்க உங்க அனுபவத்தை சொல்லி கூப்பிட்டாரு. உங்க ஆர்சிஎம்ல எப்படி சேர்ந்தீங்க, இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க, பொருள் ஏதாச்சும் யூஸ் பண்ணீங்க, அது மாதிரி ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ண சொன்னார். அதை பண்ணுங்க. ரைஸ் பிராண்ட் ஆயில் தான் சார் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா பொருளுமே நம்ம பொருள். என்ன பாபுஜி?
இப்ப நீங்க ஷாப் எடுத்து ஒரு சின்ன கடை எடுத்து எல்லாம் ஆ ஆ அதிலே வச்சு பொருள்லாம் சேல் பண்ணி அந்த ஏரியா மக்கள் எல்லாம் கொடுக்குறீங்க, அதை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. நான் சேர்ந்து ஒரு ஒரு வருஷம் கழிச்சு டிஸ்ப்ளே வால் ஓபன் பண்ணேன். இன்னைக்கு என்னுடைய டீம்ல ஒரு 10 பேர் டிஸ்ப்ளே வால் ஓபன் பண்ண வச்சிருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்டுங்க எல்லாருமே எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கணும்னு சொல்லி ஆயில் பேஸ்ட் எல்லாமே சொல்லி நான் கொடுத்துருக்கேன். எல்லாருக்குமே எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி யூஸ் பண்றாங்க. அது மூலியமா எனக்கு நிறைய வருமானமும் வருது. மத்தவங்க யூஸ் பண்றதுனால ஒரு ஆரோக்கியமா இருக்காங்க. அந்த புண்ணியமும் எனக்கு வந்து வரும்ன்ற நம்பிக்கையில நான் தீவிரமா இறங்கி இதை நான் முழுமையா பண்ணணுன்றதுனால பண்றேன். என்னுடைய வீட்டுக்காரும் இதுல பண்றாங்க. ஸ்ரீபெரும்புதூர்ல ஒர்க் பண்றாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் எடுத்துன்னு போய் கொடுக்குறாரு. இந்த ஆயிலும் சரி, பேஸ்ட் சோப்பு இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் முதல்ல சொல்லணும்னாவே ஆயில் தான். நான் அது மட்டும் தான் தினமும் குடிக்கிறேன். நான் என்னுடைய சமையலுக்கு, என் பசங்களுக்கு ஆமா ஒரிஜினல் மென்னு, இந்த மாதிரி உமன், எங்க வீட்டுக்கார யூ டேப்லெட் எல்லாமே நான் யூஸ் பண்றேன். இது எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறமா என்ன சொல்றது தெரியல. பாபுஜி நீங்க ஓகே டைமண்ட்ல ஓகே, இப்ப அந்த சூப்பர் மாசம் சூப்பர். மாசம் 5000 பிவி பண்றீங்களா, அதை பத்தி சொல்லுங்க. ஆமா உங்க வீட்டுக்காரு ஒரு 1500 பிவி பண்றாரு, அதை பத்தி 1500 சொல்லுங்க. பிவி பண்றாரு. 5000 பிவி பண்ணதுல ஒரு சந்தோஷமான விஷயம்னா கம்பெனி வந்து எனக்கு நான் தொடர்ந்து 1ஆம் தேதியில இருந்து 10 தேதிக்குள்ள 5000 பிவி பண்ணோம்னா மீசர் டாடி சொன்னாரு 1ஆம் தேதியே அச்சீவ்மெண்ட் பண்ணிடுங்க, ஒரு லீடருக்கான அழகா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அது நான் ட்ரை பண்ணி இப்போ நான் 1ஆம் தேதியே நான் இருக்கேன். சூப்பர் அது சூப்பர். 2 டைம் நான் ப்ரீ ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கம்பெனிக்கு ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்க வீட்டுக்காரும் 1500 பிவி பண்றாரு. நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்களையும் அந்த மாதிரி பண்ண வச்சு அவங்களும் அந்த ப்ரீ ப்ராடக்ட் வாங்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் நான் கைட் பண்ணி சொல்லி கொடுத்து அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. என்னுடைய ஃப்ரெண்டும் பாபுஜி சர்மிளா அவங்கள பேச சொல்றேன் பாபுஜி 2 வார்த்தை. ம், ம். நீ பேச முடியுமா? நான் உங்களை இன்வைட் பண்றேன். ஆ, நீங்க முடிங்க, நான் உங்களை கூப்பிடுறேன். அவங்களுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்காங்க. ம். நம்ம ஆர்டிபிள் வந்து டயர்ட்னஸ் எல்லாம் போயிடுமா, தெம்பு வந்துடும். எங்க முகத்தெல்லாம் பார்க்க சொல்லுமா, தெம்பு வந்துடும். இல்ல இல்ல சொல்லுமா. கொஞ்சம் அவங்க மன வருத்தத்தோட இருக்காங்கம்மா. அப்படியா? போன வாரம் அவங்க அம்மா தவறிட்டாங்க. சரி 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 சரி. அந்த கவலையில இருக்காங்க. சரி அவங்கள பார்க்கலாம் தான் நான் அவங்க வீட்டுக்கு வந்தேன். சரி இங்கேயே கனெக்ட் பண்ணி பேசலாம்னு சொல்லி எனக்கும் அதுதான் அது பேசிட்டு இருந்ததுனால எதுவும் வார்த்தை வரல. மன்னிக்கணும் ஏதாவது தவறா பேசியிருந்தா. எதுவும் நிறைய விஷயங்க பேசணும் தான் வந்தோம். நிறைய விஷயங்க வார்த்தை வரல. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி வெரி காமராஜ் குட் சார். அம்மா. உங்களை வந்து ஒரு பேச்சாளரா மாத்துறதுக்கு பாபு வந்து பயிற்சி கொடுக்கிறார். இந்த மாதிரி சின்ன சின்ன கூட்டங்கள்ல பேசி பழகுனீங்கனால நீங்க என்ன 10 இடத்துல போய் பேசுவீங்க. அதுக்கான பயிற்சி. ஓகே, சரி சரிங்க சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி. ஓகே, அவங்க சர்மிளா பேசுறாங்களாமா? இல்ல இல்ல பாபுஜி, அவங்க டயர்டா இருக்குன்றாங்க. ஓகே 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 ஓகே, ரைட் ரைட். ஓகே பாபுஜி. இது பண்ணி தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அருள்ஜோதி ரொம்ப மிக்க நன்றி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வால் வந்து இவங்க எடுத்தது இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிஸ்பிளே வால் எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சிகளை வந்து அருள்ஜோதி மேடம் வந்து ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து சர்மிளான்றவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க பின்னாடி இருக்காங்களா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வால் எடுக்க வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க அருள்ஜோதி தான். ஏன்னா நிறைய வந்து அவங்க கிட்ட அடிக்கடி பேசி இந்த ப்ராடக்ட்டை பற்றி நிறைய அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி டிஸ்பிளே வால் எடுத்து வச்சு அவங்க வீட்டில் ஹோம் மீட்டிங்லாம் வந்து பண்ணோம். ஸோ அந்த ஹோம் மீட்டிங் எடுத்தது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஷர்மிளா வீட்டில் ஒரு போலீஸ்கார அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் மீட்டிங் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுடைய நாப்கின் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் பண்ணலாம். அவங்க வந்து ஏற்கனவே அவங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட்டுடைய ப்ரைஸை வந்து அவங்க வீட்டில் போய் நாங்கள் வந்து ஒரு ஒரு 5 ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்கும் நம்மளுடைய ஆர்சிஎம் ப்ராடக்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை போடுறப்போ அவங்க வந்து என்னன்னா நம்மளுடைய சேஃப் அண்ட் லாங்கே வந்து நாப்கின் வந்து ரேட் ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொருள் அவங்க யூஸ் பண்ணிட்டு அந்த டிஃபரன்ஸ் காமிச்சோன்னா மார்க்கெட்ல இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆனாயான் சிப் உள்ளது வந்து ஒரு மினிமம் 180 ரூபாய்க்கு கம்மி கிடையாது அப்படின்றத போட்ட பிறகு என்னன்னா அவங்க உடனே புரிஞ்சுக்கிட்டு
அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா 50 நாப்கின் வந்து அவங்க ஒரு பாக்ஸ் அப்படியே அதாவது ஆஃபர்ல வந்து 100 நாப்கின் வந்து இமீடியட்டா அவங்க ஷர்மிளா மேடம் மூலியமா வந்து அந்த போலீஸ்கார் லேடி வந்து அவங்க வந்து வாங்கினாங்க. இப்போ ஏன் சொல்ல வரேன்னா, இந்த ஹோம் மீட்டிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து எங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க, யாருக்கு வந்து, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பொருளை வந்து நம்மளுடைய ஆர்சிஎம் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல விட நம்ம பொருள் எல்லாமே ஜாஸ்தி, ரேட் அதிகம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்மளுடைய கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, நம்ம லீடர்ஸ் தான் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ரெகுலரா ஹோம் மீட்டிங் பண்ணீங்கன்னா நம்மளுடைய பிசினஸ் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஏன்னா அந்த ஹோம் மீட்டிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 to 1 நேரடியா பாக்குறப்போ, அதுவும் இந்த மார்க்கெட்டுக்கும் இந்த ஆர்சிஎம் ப்ராடக்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம போட்டு காமிக்கிறப்போ, ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அது புரிதல் வருது. ஸோ புரிதல் வர்றப்ப என்னன்னா, ஓ நம்ம மார்க்கெட்டோட அப்போ இது கம்மியாக தான் நமக்கு ப்ரைஸ் இருக்கு அப்படி அவங்க வந்து அந்த புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த புரிதல் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் மீட்டிங்ல தான் நம்ம வந்து 1 to 1 அவங்களுக்கு சொல்ல வைக்க முடியும். ஸோ மற்றபடி பெரிய பெரிய மீட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் வந்து அது மூலியமா கிடைக்கும். ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷர்மிளா மேடம் வந்து டிஸ்பிளே வால் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சேஃப் அண்ட் லாங் சானிடரி நாப்கினை வந்து பல்காக வந்து நிறைய மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரியலி நம்ம ஆர்சிஎம் உடைய இது நெட்ஒர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட் இன்னைக்கு ரொம்ப வெகு வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லயே வந்து ஏதாவது ஒரு நமக்கு ஒரு தொழில் கிடைக்காதா அப்படின்னு வந்து தேடுதல் இருக்கிறப்போ, இந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்போ என்னன்னா இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு அருமையான எக்ஸலண்டா டெவலப் ஆயிருக்கு. ஸோ 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அருள் ஜோதி மேடம் அண்ட் ஷர்மிளா மேடம் 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள். ஸோ நீங்க மென்மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா பல சாதனைகளை புரியும் இந்த டைம்ல வந்து நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மறுபடியும் இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம்ல ஒரு பெரிய வாய்ப்பு. ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கு. இந்த வாய்ப்பை வந்து நான் எப்படி பயன்படுத்துறேன்னா, ஸோ என்னுடைய நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து ஷேர் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை வந்து அதிகமா வளருது. ஸோ நாம கூட ப்ராடக்ட் எல்லாம் வந்து ஒருத்தர்கிட்ட போய் சொல்றோம் அப்படின்னா, யாருமே வந்து நம்மளுடைய ப்ராடக்டை வந்து முதல்ல புதுசா வர்றவங்க நம்மளுடைய ப்ராடக்டை பார்த்து வர்றது இல்லை. நாம எந்த அளவுக்கு அந்த ஒரு நம்பிக்கை நம்ம கொடுக்குறோமோ அப்பதான் இதுக்குள்ள வராங்க. நான் வந்து இது இந்த ஒரு 5 வருஷம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்துட்டேன். ஸோ ப்ராடக்ட்லாம் வந்து அடுத்தது தான். புதுசா வர்றவங்களுக்கு இந்த நெட்ஒர்க்ல புதுசா வர்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ தூள் நம்ம காமிக்கிறோம், இல்ல ஒரு ஆயில நம்ம காமிக்கிறோம்னா கூட முதல்ல நம்மளதான் யாரையாருங்க பார்ப்பாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு இந்த ப்ராடக்டை பத்தி நம்ம நம்பிக்கையை அவங்களுக்கு விதைக்கிறோமோ அப்பதான் அந்த பொருள் வந்து அங்க ப்ரொமோட் ஆகும். ஸோ என்னதான் அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி இருந்தாலும், ஏன்னா அந்த குவாலிட்டி வந்து புதுசா வரவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பத்தி தெரியாது. அப்போ இங்க வந்து இந்த ஒரு பாபுவோ இல்ல ஒரு அருள் ஜோதி இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் அந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு நம்பிக்கையா அவங்களுக்கு சொல்றப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து அங்க ப்ரொமோட் ஆகுது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸா வந்து டெவலப் ஆகுது. ஸோ நெட்ஒர்க்குடைய பவரே வந்து பாத்தீங்கன்னா நாம எந்த அளவுக்கு ஒரு கான்பிடென்ட்டா அந்த பொருளை பத்தி சொல்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிஎம் வந்து ஒரு பெரிய ஹெல்த். இந்த நெட்ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா நாம வளரணும் அப்படின்னா நமக்கு ஆர்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு வலு கொடுத்துருக்கு. அந்த ஸ்ட்ரென்த் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு ப்ராடக்ட் எதனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஒரு தரமான ப்ராடக்ட் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஒரு டீ தூள் எடுத்துட்டா நிறைய வெரைட்டி இருக்கு, ஒரு சோப் எடுத்துட்டா நிறைய வெரைட்டி இருக்கு. ஸோ அதை தாண்டி ஏன் மக்கள் வந்து இதுல வந்து சஸ்டைன் ஆகுறாங்க, ஏன் இது வந்து தொடர்ந்துருக்காங்கன்னா நம்ம கிட்ட கிடைச்ச அந்த அருமையான குட் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ரென்த். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம வந்து எஃபெக்டிவா அதை வந்து கொண்டு போகணும். ஸோ அது ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லாம நமக்கு வந்து எந்த அளவுக்கு அது வந்து ஒரு ஹெல்த்தை கொடுக்குது அப்படின்றத நம்ம வந்து அதை பார்க்கணும். ஸோ அந்த ஹெல்த் நமக்கு கிடைக்கிறப்ப என்னன்னா அது ஒரு 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 பலம், அது ஒரு ஸ்ட்ரென்த். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான பொருள் கிடைக்குது, அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ இது ரெண்டும் இல்லாம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியாயமான விலையில கிடைக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஸ்ட்ரென்த். ஆர்சிஎம் ஒரு முக்கியமான ஸ்ட்ரென்த் எதுனா நியாயமான விலை. ஆனா இன்னைக்கு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து புதுசா பாக்குறவங்களுக்கு அது தெரியாது.
பார்த்தோன்னே ஏதோ ஒரு பருப்பை பார்ப்பாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு ஐட்டம் வந்து பார்த்தாங்கன்னா உடனே ரேட் அதிகம் அப்படின்ட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா அது அந்த பக்கமே வர்றது கிடையாது. அப்போ நாம என்ன பண்ணோம்னா மக்களுக்கு வந்து நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 70 to 80% ஆஃப் த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை விட நமக்கு கம்மியான விலையில இருக்கு. இப்போ டூத் பேஸ்ட், மஞ்சள், சோப்பு, ஷாம்பு, ஆயில், கோதுமை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட நம்ம வந்து நியாயமான விலை. அப்போ அந்த பொருள் நம்ம முதல்ல சொல்றப்ப என்னன்னா அவங்களுக்கு அது ஈஸியா வந்து புரிதல் வரும். ஸோ இதை தான் வந்து நான் சொல்றேன்னா ஓ மீட்டிங்ல வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. ஸோ அப்ப அந்த நியாயமான விலைன்றது எவ்வளவு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் தான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பெரிய வாய்ப்பு. ஸோ அதை தாண்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கோ ஒரு நாள் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களையே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பயன்படுத்தக்கூடிய கன்சியூமபிள். ஸோ இது எவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த். ஸோ நம்ம நினைப்போம் அதாவது ஆர்சிஎம் என்ன ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு. ஆனா நாம இந்த மாதிரி வந்து இந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை வந்து ஈஸியா கொண்டு போக முடியும். ஸோ ஒரு தரமான பொருள் இருக்கு, அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட் இருக்கு, ஒரு நியாயமான விலையில இருக்கு, அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெய்லி பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். இன்னைக்கு எவ்வளவு வெளியில வியாபாரம் நடக்குது சார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வச்சு இன்னைக்கு வியாபாரம் வந்து பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா அதே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒண்ணுல ஒரு இன்சூரன்ஸ் ஃபீல்டு எடுத்துக்கோங்க. அந்த இன்சூரன்ஸ் ஃபீல்டு இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணி அதுல வந்து பெரிய லெவலில் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இன்சூரன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 100 பேர்த்து பேசுனா அதுல வந்து ஒரு ஆள் இன்சூரன்ஸ் போறது பெரிய கஷ்டம். ஆனா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து சாதிக்கிறாங்க. ஆனா நமக்கு டெய்லி பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்கள், காலையில எழுந்தா குட் மார்னிங் டு குட் நைட், டூத் பேஸ்ட்ல ஆரம்பிச்சு நைட்டு போத்திக்கிற பெட்ஷீட் வரை நம்ம கிட்ட ப்ராடக்ட் இருக்கு. ஏன் வந்து இதை நம்மளால வந்து கொண்டு போக முடியாது? ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சுக்கிறப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த நம்பிக்கைன்றது பெரிய லெவல்ல வளரும். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட். ஸோ ரியலா சொல்றேன், நான் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் வந்தது அப்பதான் என்னுடைய இந்த பிசினஸ் வந்து கொஞ்சம் நான் வந்து வேகப்படுத்த ஆரம்பிச்சேன். அது என்னன்னு தெரியல, எனக்கு பெயிண்ட் பத்தி எந்த நாலேஜும் கிடையாது. ஏன்னா நான் இருந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 25 ஆண்டுகள் ஆட்டோமொபைல். அதுலதான் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு, ஸ்பேனரு, போல்ட்டு, குரூட் ஆயில், இந்த மாதிரி டீசல், கிரீஸ், இந்த மாதிரி போயிட்டு இருந்த இதுல இந்த பெயிண்ட்டுக்குள்ள ஆர்வம் எனக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல. பட் இருந்தாலும் என்னன்னா இதுல வந்து ஒரு பெரிய வருமானம் இருக்குதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த பர்ச்சேஸ் வால்யூம், அந்த பிவி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. ஏன்னா இன்னைக்கு வந்து சொல்லுவாங்கல்ல, நம்ம நிறைய ப்ரோக்ராம்லாம் சொல்றாங்க, ஒரு தராசுல வந்து நம்ம எல்லா ஆர்சிஎம் ப்ராடக்ட் வச்சாலும் ஒரு தராசு நம்ம வந்து பெயிண்ட் தூக்கி வச்சுன்னு வச்சுக்கலாம், பெயிண்டினுடைய பிவி வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கும், நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம். ஸோ அதனால என்னன்னா அப்படி உண்மையா பிவிக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெயிண்ட் இண்டஸ்ட்ரியை பார்த்து முதல்ல நான் வந்து கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சேன். ஒன்றும் இல்லை, படிக்கிறதுக்கு இதுல ஒன்றும் பெரிய இதுவே கிடையாது. நம்மளுடைய ப்ராடக்டுடைய ப்ரௌச்சர் இருக்கு, அதுலேயே கிளீனா A to Z பக்காவா கொடுத்துருக்கான். ஸோ அந்த நம்ம ப்ராடக்ட் ஒரு பவுச்சரை ஒரு 10 முறை நம்ம ரிப்பீட்டா நீங்க படிங்க, 10 டைம்ஸ். ஒரு வாரத்துல ஒரு நாள் ஃபுல்லா படிங்க, மறுபடியும் அடுத்த வாரம் மறுபடியும் படிங்க, அதுக்கு அடுத்த வாரம் மறுபடியும் அந்த புக்கை படிங்க, திரும்ப 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 ஒரு 10 டைம்ஸ் நீங்க படிச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எல்லாமே கிளியர் ஆயிடும். ஸோ இது ஒன்றும் நம்ம போய் கற்றுக்கணும் அப்படின்றதுலாம் வந்து ஒரு சர்வசாதாரண விஷயம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் ப்ரௌச்சர்ல அழகா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட வந்து ஹிந்தியில தான் இருக்கு. ஏன்னா இங்கிலீஷ்ல இந்த புக் எல்லாமே நான் வந்து சேல் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து ஒரு பெரிய பைபிள் அண்டு குரான் அண்டு பகவத்கீதை அந்த மாதிரி இதை எடுத்து இதை நான் திரும்ப 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 படிச்சுட்டே தான் இருக்கிறேன். தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் திரும்ப திரும்ப படிச்சுட்டே தான் இருக்கேன். ஏன்னா நீங்க ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் வாத்தியார் டெய்லி போய் 5 3 கூட்டினா 8 தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதனாலதான் அவருக்கு சம்பளம் வருது. 5 3 8 5 3 8 டெய்லி அதான் சொல்லிட்டு இருக்காரு, அவருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நாம இந்த புக்கை டெய்லி டெய்லி நம்ம படிச்சுட்டே தான் இருக்கணும். எந்த அளவுக்கு நமக்கு அது அந்த நம்பிக்கை ஃபுல்லா வர்றவரெல்லாம் அந்த புக்கை திரும்ப 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 படிக்கணும். நீங்க படிச்சு பாருங்க. எப்படி நம்ம டைரக்ட் செல்லிங்குடைய சுரேந்திர வாட்ஸ் புக் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் படிச்சா நமக்கு ஒன்றும் புரியாது, 2வது முறை படிச்சா ஏதோ கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும். அதே நீங்க திரும்ப 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 படிங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த புக்ல என்ன கொடுத்துருக்கு எல்லாமே 6 பேசிக்ஸ்ல இருந்து 7 கார்டினல் ரூல்ஸ்ல இருந்து 8 கோர் ஸ்டெப்ஸ்ல இருந்து எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அத்துப்படி ஆயிடும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் என்ற ஆட்டிடியூட நம்ம கண்டிப்பா வளர்த்துக்கணும். ஸோ நமக்கு வந்து இதுல ஒரு பெரிய வருமானம் வந்து இருக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லேர்னிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் டெய்லி.
என்ன படிக்கணும்னு நாம எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட். சப்போஸ் பெயிண்ட்னா பெயிண்ட்டை பத்தி ஃபுல்லா படிங்க, இல்ல காஸ்மெட்டிக்ஸா கீசோலை பத்தி ஃபுல்லா படிங்க, இல்ல அக்ரிகல்ச்சரா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹரித செஞ்சு படிங்க, இல்ல வந்து எஃப்எம்ஜி ப்ராடக்டா ஃபுல்லா எல்லாமே ஆயில், கோதுமை மாவு, டூத் பேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லா ஃபிங்கர் டிப்ஸ்ல வந்து அதை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதனுடைய பிரைஸ்ல இருந்து இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன பிரைஸ் இருக்கு எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் அந்த நம்பிக்கையை வந்து நம்ம புது ஆளுங்களுக்கு விதைக்க முடியும். எப்ப நமக்கு நம்பிக்கை வரும்னா அந்த நாலேஜ் உள்ளுக்குள்ள இருந்தாதான் அந்த நம்பிக்கை வரும். ஸோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா நான் பெயிண்ட்ல வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ பெயிண்ட்டை பத்தி ஒன்றும் பெருசா நம்ம வந்து ரொம்பலாம் இது வந்து இதை பத்தி நம்ம பேச வேண்டியதில்லை. ஏன்னா பெயிண்ட்டை பொறுத்தவரை 3 விஷயம் தான். எப்படி நமக்கு வந்து நெட்ஒர்க்ல ஆர்சிஎம் வந்து 3 கொடுத்துருக்கோம், 3 பீஸ் ப்ரொஃபைல், பிளான் அண்ட் ப்ராடக்ட். இது எப்படி 3 கொடுத்துருக்கோ அதே மாதிரிதான் வந்து பெயிண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா 3 பி இருக்கு, 3 பீஸ். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா புட்டி, பிரைமர் அண்ட் பெயிண்ட். இதுதான் நம்ம பேசிக்கா புரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம முதல்ல ப்ரொஃபைல படிக்கிறோம், ப்ரொஃபைல் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ப்ராடக்டை பார்க்குறோம், ப்ராடக்ட் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம பிளானை கத்துக்கிறோம். அதே மாதிரி முதல்ல இதுலயே நம்ம என்ன பண்ணோம், முதல்ல வந்து புட்டி, பிரைமர் அண்டு பெயிண்ட், இது 3 வந்து நாம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து நமக்கு கொடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2 வகையான புட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பவுடர் புட்டி, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பாலிமர் பேஸ்டு புட்டி. ஸோ பவுடர் புட்டின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா அந்த பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பவுடர் புட்டினா ஒரு 2 கோட் வந்து அதை வந்து அது ஃபுல்லா ஒயிட்டா தான் இருக்கும், 2 கோட் போட்டுக்கலாம். இன்கேஸ் பாலிமர் புட்டி போடணும் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு கோட் வந்து பாலிமர் புட்டி அப்ளை பண்ணா போதும். ஸோ எப்படி வந்து 2 கோட் பவுடர் புட்டி போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலிமர் புட்டினுடைய குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு எக்ஸலண்டா இருக்கும், அவ்வளவு வந்து சாஃப்ட்னஸ் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு இது புக்லெட்டே கொடுத்துருக்காங்க. அதாவது சிமெண்ட் பேஸ்டு புட்டிக்கும் பாலிமர் புட்டிக்கும் அந்த சாஃப்ட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபீல் பண்ணி உணர முடியும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வகையான புட்டி இருக்கு, நம்ம வந்து அதை கொண்டு போகலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பில்டிங்னா, ஒரு புது பில்டிங்னா முதல்ல வந்து நம்ம புட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து போடணும். அதுக்கப்புறம் வந்து பிரைமர். பிரைமர்ன்றது என்னன்னா அந்த புட்டினுடைய இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக என்னன்னா அந்த பிரைமர் வந்து நம்ம போடுறோம். ஸோ அப்போ பவுடர் பேஸ்டு புட்டி போடுறப்ப நம்ம வந்து கண்டிப்பா பிரைமர் போடணும். இன்கேஸ் நம்ம வந்து கொஞ்சம் காஸ்ட்லி பாலிமர் புட்டி பில்டிங்கோட இது நல்லா குவாலிட்டி நல்லா இருக்கணும், நல்லா ஒரு ஷைனிங் நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து பாலிமர் பேஸ்டு புட்டி போட்டோம்னா பிரைமர் வந்து போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி. ஓகே, இப்போ நம்ம வந்து பாலிமர் புட்டி போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன வந்து இப்போ பிரைமர் வந்து அப்ளை பண்றோம். பிரைமர்லேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 3 வகையான பிரைமர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பில்டிங்கா இருந்தாலும், ஒரு நியூ பில்டிங்னா ஓல்டு பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவுடர் புட்டி போட தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து பாலிமர் புட்டியோ இல்லை பவுடர் புட்டியோ போட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் கூட அதில் வந்து புட்டி போட்டு மறுபடியும் நம்ம கலர் போடலாம் பழைய பில்டிங்கா தான். இன்கேஸ் அதில் வந்து பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது மேலே வந்து நம்ம புட்டி வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பட்டின்னு சொல்லும், பட் அதோட ஒரிஜினல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா புட்டி தான். ஸோ அப்போ அந்த பட்டியை வந்து நம்ம பார்க்குறப்போ என்னன்னா அதனுடைய குவாலிட்டி வந்து அதனுடைய ஸ்மூத்னஸ் வந்து நல்லா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னா பிரைமர் வந்து அப்ளை பண்றப்போ பிரைமர்லயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வகையான பிரைமர் இருக்கு. ஸோ அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பிரைமர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் பிரைமர். ஸோ பிரைமர்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி இருக்கு. ஒன்று வந்து இன்டீரியர்ல பயன்படுத்தக்கூடிய, அதாவது வீட்டுக்கு உள்ள பயன்படுத்தக்கூடிய பிரைமர். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில அவுட்டர் பயன்படுத்தக்கூடிய பிரைமர். ஸோ அது வந்து உள்ள பயன்படுத்தக்கூடிய பிரைமர் வந்து பார்த்தீங்கன்னா போலார் சிமெண்ட் பிரைமர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது வந்து பேசிக்கான ஒரு பிரைமர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இன்டீரியர் மட்டும் தான் பயன்படுத்தணும், இது வந்து அவுட்டர் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அதாவது வெயில் மழையை தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய குவாலிட்டி வந்து அதுல கம்மியா தான் இருக்கும். உள்ள வந்து பாத்தீங்கன்னா வெயில் மழை எல்லாம் உள்ள நம்ம வீட்டுக்குள்ள எந்த ஒரு இதுவும் வராது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அதனுடைய இன்கிரீடியன்ஸ் வந்து அதுல இருக்கும். அதனால இந்த போலார் சிமெண்ட் பிரைமர் அப்படின்றது நம்ம வந்து இன்டீரியர் பயன்படுத்தக்கூடிய பிரைமர். இன்கேஸ் நம்ம அவுட்டர் பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மின்ட் பிரைமர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயும் பயன்படுத்திக்கலாம், வெளியிலையும் பயன்படுத்திக்கலாம். மின்ட்ன்ற MINTZ மின்ட் பிரைமர்னு சொல்லுவாங்க. ஸோ வெளியில பயன்படுத்தக்கூடிய பிரைமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள பயன்படுத்தலாம். ஏன்னா வெளியில பயன்படுத்தக்கூடிய பிரைமர் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இன்கிரீடியன்ஸ், அதனுடைய குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெயில் மழை
பனி எல்லாத்தையும் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் அதனுடைய குவாலிட்டி அதில் இருக்கும். ஸோ அதனால வெளியில பயன்படுத்தக்கூடிய பிரைமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீரியர் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ அப்போ அந்த மின்ட் பிரைமர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரும் பயன்படுத்தலாம், எக்ஸ்டீரியரும் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் அப்படின்ற ஒரு பிரைமர் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும். ஏன்னா ஸோ அதுக்கேற்ற நான் பின்னாடி சொல்றேன், இந்த எந்த பெயிண்ட்டுக்கு எந்த பிரைமர் யூஸ் பண்ணணுன்றத நான் பின்னாடி சொல்றேன். ஸோ அப்போ இந்த பிரைஸ் பிரைமர் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட வந்து அது வந்து கொஞ்சம் ஹை கிரேட், அதாவது லேமினேஷன் அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி அந்த மாதிரி பெயிண்ட்லாம் யூஸ் பண்றோம்னா இந்த பிரைஸ் பிரைமர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரெண்டும் பயன்படுத்தக்கூடிய பிரைமர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் பிரைமர். ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேம் ப்ரொடெக்ட். ஸோ இது வந்து நம்ம பிரைமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டேம் ப்ரொடெக்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரைமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வந்து நம்ம வந்து கூல் கோட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஓதம் இல்லை ஏதாவது மைனர் சீப்பேஜ் அந்த மாதிரி எது இருந்தாலும் என்னன்னா நம்ம வந்து மொட்டை மாடியில் வந்து அதை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேம் ப்ரொடெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோட்டாவது நம்ம போடணும். ஸோ அப்போ வந்து முதல் கோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லிட்டரு டேம் ப்ரொடெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த 10 லிட்டர் டேம் ப்ரொடெக்ட் 10 லிட்டர் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ 10 லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணுறப்ப அது வந்து ரொம்ப தின்னாயிடும். ஸோ ஏன் வந்து 10 லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மைனர் கிராக்கு இல்லை மைனர் ஏதாவது வெடிப்பு அந்த மாதிரி ஏதாவது மைனர் சீப்பேஜஸ் அந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம வந்து அந்த டைல்யூட் பண்ணி அந்த மாதிரி அடிக்கிறப்ப அது போய் உள்ள உட்காந்து அரெஸ்ட் ஆயிடும். அப்போ என்னன்னா நமக்கு வந்து உள்ள வந்து லீக்கேஜ் ஆகாம அது வந்து தடுக்கிறதுக்காக தான் வந்து முதல் கோட் வந்து பார்த்தீங்கன்னா 100% வாட்டர் மிக்ஸ் பண்றோம். ஸோ ரெண்டாவது கோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 25% தான் வாட்டர் மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு 10 லிட்டர் பக்கெட் இருக்குன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 2 to 3 லிட்டர் தண்ணிக்குள்ள தான் வந்து மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் திக்னஸா இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி திக்னஸா இருக்கிறப்ப என்னன்னா அந்த மைனர் சீப்பேஜ்லாம் போய் முதல் கோட்ல கிளியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரெண்டாவது கோட் போடுறப்ப என்னன்னா அது சன்லைட்டை வந்து அந்த வெப்பத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to ஒரு 8 டிகிரி 8 to 10 டிகிரி டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சம்மர்ல வந்து அதனுடைய தாக்கம் வந்து நமக்கு குறைவா இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த ஓதம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேம் ப்ரொடெக்டினுடைய. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதல் கோட் வந்து நம்ம வெர்டிகலா அடிக்கணும், ரெண்டாவது கோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்பண்டிகுலரா வந்து அப்ளை பண்ணணும். இல்லை முதல் கோட் பர்பண்டிகுலரா போடணும்னா ரெண்டாவது கோட் வந்து வெர்டிகலா போடணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி போடுறப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த எங்கேயாவது மைனர் அந்த மாதிரி ஏதாவது இந்த இருந்தா கூட அது வந்து போய் அரெஸ்ட் ஆயிடும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ண சொல்றாங்க கம்பெனில. ஸோ நம்ம வந்து இது பிரைமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கோட் போட்டாவே போதும். இதை வந்து நம்ம வந்து டேம் ப்ரொடெக்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா நம்ம பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம பிரைமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த 3 வகையான பிரைமர் 4 வகையான பிரைமர்ல நாம எந்த பிரைமர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்ல வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக், ப்ரீமியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேமினேஷன். இந்த மாதிரி 4 வகையான பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசிக். இந்த பேசிக் பெயிண்ட் என்னன்னா இதனுடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 வருஷம். கம்பெனி சொல்றது வந்து மினிமம் வந்து ஒரு 3 years, மேக்ஸிமம் ஒரு 4 to 5 years கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் கம்பெனி சொல்றது வந்து மினிமம் வந்து 3 வருஷம் இதனுடைய லைஃப் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. பேசிக்ல 2 வகையான பெயிண்ட் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விகர். இந்த கிரேஸ்ன்ற பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீரியர் பயன்படுத்தக்கூடிய பேசிக்கான பெயிண்ட். அதே மாதிரி அவுட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா விகர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெயிண்ட் நம்ம கிட்ட பேசிக்கான பெயிண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேசிக் பெயிண்ட் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நாம வந்து பார்த்தா இன்டீரியர் பொறுத்தவரை அந்த போலார் சிமெண்ட் பிரைமர் தான் யூஸ் பண்ணணும். அதுவே போதுமானது. ஏன்னா அதனுடைய லைஃப் வந்து ஒரு 3 வருஷம்ன்றப்போ நம்ம போலார் சிமெண்ட் பிரைமர் யூஸ் பண்ணிட்டு இந்த கிரேஸ் இன்டீரியர் எமல்ஷனை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ வாட்டர் மிக்சிங் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பேசிக் அண்ட் ப்ரீமியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 40 to 50% வந்து வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்பெனி வந்து 50% சொல்றாங்க. பட் பெயிண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்க. ஒருத்தர் 40% ஓகே கரெக்டாக இருக்குன்றாங்க. ஒரு சில வந்து 50% மிக்ஸ் பண்ணாலும் கரெக்டாக இருக்குன்றாங்க. அது அவங்களுடைய ஃபீலை பொறுத்து ஒவ்வொருத்தருடைய பெயிண்டருக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கும் அண்ட் ப்ரீமியம் பெயிண்ட் வந்து ஒரு 40 to 50% வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ அப்போ அந்த கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டீரியர் பயன்படுத்தக்கூடிய பெயிண்ட்.
இதே நம்ம பேசிக்ல வந்து அவுட்டர் பயன்படுத்துறது வந்து விகர். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பிரைமர் யூஸ் பண்ணணும்னா மின்ட் பிரைமர் தான் யூஸ் பண்ணணும். இது நீங்க நோட் பண்ணிக்கிங்க, இது எல்லாமே நம்மளுடைய ப்ராடக்ட் ப்ரௌசர்ல இருக்கு. ஸோ அதை நீங்க கிளியரா திரும்ப திரும்ப படிச்சா உங்களுக்கு கிளியரா புரியும். அப்படின்னா கூட நீங்க நோட் பண்ணி வச்சு கூட நம்ம வந்து இதை பத்தி கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த விகர் பிரைமருக்கு விகருடைய பெயிண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மின்ட் பிரைமர் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து அவுட்ரு பயன்படுத்தக்கூடிய பெயிண்ட். அப்போ அவுட்ரு பிரைமர் தான் அதுக்கு பயன்படுத்தணும். பட் அந்த மின்ட் பிரைமர் நம்ம உள்ளேயும் பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா ரேட் வந்து பாத்தீங்கன்னா போலார் சிமெண்ட் பிரைமருக்கும் மின்ட் பிரைமருக்கும் ரொம்ப மைனர் டிஃபரன்ஸ் தான். ஒரு 20 லிட்டருக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 ரூபா அவ்வளவுதான் டிஃபரெண்ட் வரும். ஸோ அதனால நம்ம வந்து அது கஸ்டமர் டு கஸ்டமர் நம்ம வந்து பிரைமர் வந்து அவங்களுக்கு ஓகேன்னா நம்ம வந்து மின்ட்டை சஜஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா வந்து கொஞ்சம் பட்ஜெட்டுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா நம்ம இன்டீரியருக்கு வந்து போலார் சிமெண்ட் பிரைமரே வந்து சஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இது பேசிக் வந்து முடிஞ்சுது. ஸோ ரேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் கிரேஸ்ன்ற பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து டிராக்டர் எமல்ஷன் சொல்கிறாங்க. அதாவது ஏஷியனில் டிராக்டர் எமல்ஷன் உண்டு. ஸோ கிட்டத்தட்ட அதுக்கு விட இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி வந்து கிரேஸ்ன்றது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி விகர் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏசியன்ல இன்னைக்கு ஏஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க பெயிண்ட் யார் வந்தாலும் ஏஸ் ஒயிட் கொடுங்க, ஏஸ் ஒயிட் கொடுங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அவுட்ரு பயன்படுத்தக்கூடிய பெயிண்ட் மார்க்கெட்ல. ஸோ அதுக்கு ஈக்குவல் இல்லை அதை விட கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய பெயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா விகரை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணலாம். ஏன் இதை சொல்ல வரேன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் உள்ளவங்க வர்றவங்க எல்லாருமே வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு பிராண்டனுடைய பெயிண்ட் இருக்கான்னு தான் கேட்பாங்க. அப்போ நாம அந்த பெயிண்டினுடைய விஷயத்த தெரிஞ்சு வச்சிருந்தாதான் நாம அந்த பெயிண்டர் கிட்ட கூப்பிட்டு வச்சு நம்ம சொல்ல முடியும். இல்ல சார் இந்த நீங்க சொல்ற இந்த டிராக்டர் எமல்ஷனுக்கு பதில் நீங்க இந்த கிரேஸ் இன்டீரியர் எமல்ஷன் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ரேட்டு இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை ஒரு 20 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டர் எமல்ஷன் ஒரு 3800 4000 ரூபா இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல விற்குது. ஸோ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை எம்ஆர்பி அந்த ரேட்டு தான் வருது. ஸோ அப்போ நம்ம வர்ற பெயிண்டருக்கு நம்ம ஒரு 10% 5% டிஸ்கவுண்ட் பண்ணி கூட முதல்ல நம்மளுடைய இதை கொடுக்கலாம். அது வந்து கேஸ் டு கேஸ் மாறும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு 10% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன், இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15% டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறேன், இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கஸ்டமரே வந்தாங்க கொஞ்சம் நல்ல வெயிட்டான ஆளாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம எம்ஆர்பியை கூட பில் பண்ணி கூட கொடுக்கலாம். ஸோ அது வந்து நம்ம கேஸ் டு கேஸ் மாறும். அதனால நம்ம இவங்களுக்கு இந்த ரேட் தான் கொடுக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஆனால் கம்பெனி சொல்றது மேக்ஸிமம் எம்ஆர்பியாக தான் ஒர்க் பண்ண சொல்றாங்க. பட் எம்ஆர்பியாக ஒர்க் பண்றப்ப என்னன்னா பெயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டோட கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் அதோட கம்மியாக இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்றதுனால இப்போ நான் வந்து அதை அப்படிதான் கொண்டு போயிட்டு இருக்கேன். ஒரு மினிமம் ஒரு 10% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி அதை வந்து இன்னைக்கு கொண்டு போயிட்டு. ஸோ அப்போ பேசிக்கான பெயிண்ட் என்னன்னா இன்டீரியர் பயன்படுத்தக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸு, அவுட்டரை பயன்படுத்தக்கூடிய பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விகர். ஸோ இது முடிஞ்சது. இல்லை சார் இன்னொரு ஒரு சில கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கணும், லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷம் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி யாராவது எதிர்பார்த்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ப்ரொமோட் பண்ண வேண்டிய பெயிண்ட் எதுனா ப்ரீமியம் குவாலிட்டி. ஸோ இதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் கம்பெனி சொல்றது ஒரு 5 வருஷம் நல்லா இருக்கும். ஸோ 5 to 6 இயர்ஸ் வந்து இதனுடைய மினிமம் லைஃப் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுவும் இதே மாதிரி தான் 2 இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர். ஸோ இன்டீரியர் பயன்படுத்தக்கூடிய ப்ரீமியம் குவாலிட்டி பெயிண்ட் என்னன்னா குட் வைப்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இன்டீரியர் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஸோ இதனுடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க 5 to 6 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அபெக்ஸ்ன்றாங்க, ஏஷியன்ல வந்து பார்த்தீங்கன்னா அபெக்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு இருக்கு. ஸோ நம்ம வந்து அதை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். இதே வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில நம்ம எக்ஸ்டீரியர் பயன்படுத்தணும் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆரியா ப்ரீமியம் குவாலிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு பயன்படுத்தக்கூடிய ப்ரீமியம் குவாலிட்டி நம்மளோட துளசி பெயிண்ட். ஸோ அப்போ வந்து அபெக்ஸ் ரேஞ்சில் வந்து ஒரு பெயிண்டர் வராங்க, இல்லை ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இந்த ரேஞ்சில் வரணுங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இன்டீரியருக்கு வந்து குட் வைப்ஸும் எக்ஸ்டீரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரா ப்ரீமியம் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும். ஸோ நம்மளுடைய எம்ஆர்பியும் மார்க்கெட்டோட ஏஷியனுடைய எம்ஆர்பியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நம்ம மெம்பர்ஷிப் ஆனி நம்ம ஐடியோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 to 40% நமக்கு மார்ஜின் இருக்கு. ஸோ நம்ம அந்த 30 to 40% மார்ஜினில் தான் நம்முடைய ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து அலோகேட் பண்ணி நாம் வந்து இந்த பிஸ்னஸை வந்து கொண்டு போகணும். ஸோ நம்ம ஒரு 20% டிஸ்கவுண்ட் கிடைச்சா போதும், இல்லை ஒரு 10% டிஸ்கவுண்ட் கிடைச்சா போதும் அப்படின்னு வர்றவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணலாம். அப்போ நம்ம மீதி உள்ள ஒரு 20% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீட்டைல் ப்ராஃபிட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் அண்டு விகரு
அதே மாதிரி ப்ரீமியம்ல வந்து பாத்தீங்கன்னா குட் பைட்ஸ் அண்ட் ஆரியா. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லக்ஸரி எமல்ஷன், இது வந்து பாத்தீங்கன்னா எலன்சா. இது வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் இந்த ப்ராடக்ட் எலன்சா. இது வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் அண்ட் இன்டீரியர் ரெண்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான எமல்சன் பெயிண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா எலன்சா. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ராயல், நல்லா அந்த ஒரு லுக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ராயல் லுக் வந்து அந்த பெயிண்ட்ல வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் மிக்சிங் வந்து பாத்தீங்கன்னா சேம் தான், 40 to 50%. கம்பெனி வந்து 50% சொல்றாங்க. பட் பெயிண்டர் வந்து நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ஐடியால வருவாங்க. ஸோ நம்ம எவ்வளவுதான் 50% மிக்ஸ் பண்ணுங்க, 60% மிக்ஸ் பண்ணா கூட அவங்க போயிட்டு மறுபடியும் சார் இல்லை சார் 40% தான் மிக்ஸ் பண்ணா எனக்கு இதே ஓகே தான் அப்படின்றப்ப நம்ம ஒன்றும் ஓகே 40% மிக்ஸ் பண்ணி, ஏன்னா நம்ம வந்து அவங்க கிட்ட போய் வந்து பேசிட்டு இருக்க முடியாது. அப்ப என்ன நம்ம சொல்லிட்டோம், பட் அவங்க வந்து என்னன்னா அது கஸ்டமர் பேஸ்ல அவங்க வந்து அந்த பெயிண்ட்டை வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்காங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருவள்ளூர்ல நான் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 3 பெயிண்ட் வந்து ரெகுலரா நம்ம கிட்ட ப்ராடக்ட் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அவங்க யாருன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரலாம் யாரும் வந்து நம்ம மெம்பர்ஷிப்லாம் ஆக்கல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க, பெயிண்ட் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மார்ஜின் ஒரு 10% வந்து பெயிண்டருக்கு வந்து மார்ஜின் கொடுத்துருவேன். கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து கம்மி பண்ணி கொடுத்துருவேன். ப்ளஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15% வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ரீட்டைல் ப்ராஃபிட் நான் எடுத்துப்பேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிவி கமிஷன் எனக்கு வந்து சேர்ந்துடும். ஏன் வந்து பெயிண்டர்ஸ் வந்து இன்னைக்கு மெம்பர்ஷிப் ஆக்க முடியலன்னா, இன்னைக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த பெயிண்டர்ஸ் வந்து வரவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங், இந்த நெட்வொர்க்கிங் அந்த கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பொறுமை கிடையாது. நம்ம சொன்னா கூட சார் அந்த டிவி இதெல்லாம் அக்கௌண்ட்ல வர்றதெல்லாம் வேணாம் சார், எனக்கு இந்த பெயிண்ட் எடுத்தா எவ்வளவு பைசா கொடுப்பீங்க, ஒரு பக்கெட் எடுத்தா எனக்கு என்ன 500 ரூபா கிடைக்குமா, இல்ல 400 ரூபா கிடைக்குமா, இல்ல எனக்கு 1000 ரூபா கிடைக்குமா, ஒரு பக்கெட் எடுத்தா சொல்லுங்க நான் எடுக்கிறேன். அப்படிதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டர்ஸ் வந்து நிறைய பேர் வராங்க. கையில காசு வாயில தோசை, அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த பெயிண்டர்ஸ் இருக்காங்க. அதனால என்னன்னா அவங்களுக்கு வர்றவங்களுக்கு நான் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 10% வந்து மார்ஜின் கண்டிப்பா கொடுத்துருவேன். ஏன்னா நமக்கு அவ்வளவு இருக்கு மார்ஜின். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 to 40% வந்து நமக்கு வந்து ரீட்டைல் ப்ராஃபிட் இருக்கனால ஒரு 10% தாராளமா அவங்க பெயிண்டர் கொடுக்கலாம். அது கொடுக்குறப்ப அதுல ஆர்வமா இருந்து யாராவது மெம்பர்ஷிப் நெட்வொர்க்ல வந்து நம்ம சொல்லி புரிஞ்சுட்டு வந்தாங்கன்னா நம்ம அவங்கள வந்து மெம்பர்ஷிப் ஆகி கை கோத்து கூட்டு போகலாம். இன்கேஸ் அவங்க அந்த காதல வாங்கி எனக்கு அதெல்லாம் ஐடியா இல்லைன்றப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்கள மெம்பர்ஷிப் ஆகாம நம்ம அவங்கள வச்சு பிசினஸ் வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு 50,000 பிவி எல்லாம் பண்ண முடியுதுன்னா பெயிண்டர்ஸும் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெயிண்டர்ஸ் வச்சு நம்ம பிசினஸ் கொண்டு போனோம். ஸோ அந்த எலன்சா, ஸோ எலன்சா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்ஸரி எமல்சன். ஸோ அது இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான வந்து துளசி பெயிண்ட். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதை விட ஒரு சூப்பர் எக்ஸலண்ட், அதாவது சூப்பருக்கோ சூப்பர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆல்ரைட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லேமினேட் பண்ண மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம கை வச்சு அப்படியே அதை வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்மூத்னஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸலண்டா இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஒரு போகாத கரை ஏதாவது அந்த செவத்துல பட்டா கூட நம்ம ஈஸியா தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சோம்னு வச்சுக்கோ, வாஷ் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த அழுத்திக்கான சோடு இருக்காது, நம்ம தேய்ச்சி எந்த ஒரு ஃபீல் இருக்காது, மறுபடியும் அதே அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி. என்ன இதோட பெரிய பெனிஃபிட்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் மிக்சிங் வந்து பாத்தீங்கன்னா 70 to 80% வந்து நம்ம இதை வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரைட் பெயிண்ட் அவ்வளவு திக்னஸா இருக்கும். 70 ல இருந்து 80%, அதாவது ஒரு 10 லிட்டர் பக்கெட் ஆல்ரைட் பெயிண்ட் இருக்குன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 7 ல இருந்து 8 லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் 10 லிட்டர் ஆல்ரைட் பெயிண்ட்டுக்கு. ஸோ இது வந்து இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே போத்தும் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய அருமையான ஒரு நம்மளோட துளசி பெயிண்ட். ஸோ இதுக்கு ஈக்குவல் மார்க்கெட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ராயல் அண்ட் இது ராயல் இன்டீரியர் வந்து பார்த்தா ராயல், வெளில வந்து பார்த்தா அல்டிமா ப்ரொடெக்ட் சொல்லுவாங்க. ஸோ அதை விட அந்த மார்க்கெட்ல ஏசியன்ல வந்து ராயல் அண்ட் அல்டிமா ப்ரொடெக்ட் என்ன ரேஞ்சோ அதை விட இது ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். அவ்வளோ குவாலிட்டி கம்பெனி கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் லைஃப் இது இன்டீரியருக்கு. ஸோ எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தா நமக்கு மினிமம் ஒரு 8 இயர்ஸாவது அதோடைய லைஃப் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தா ஆல்ரைட் வந்து லைக் பண்றாங்க. ஓரளவுக்கு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், இந்த வீடு வந்து கொஞ்சம் நல்லா நம்ம கனவு வீடு வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அந்த மாதிரி எதிர்பார்த்து வரவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆல்ரைட் பெயிண்டை வந்து கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெயிண்ட்ல வந்து ரொம்ப எக்ஸலண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பெயிண்ட்.
ஸோ மெட்டாலிக் பெயிண்ட் எதுனா நம்ம வந்து மெட்டாலிக் பெயிண்ட் நமக்கு எல்லாருக்குமே என்னன்னா மெட்டல் அடிக்கிற பெயிண்ட்ன்ற மாதிரி ஒரு ஐடியா வரும். பட் அது மெட்டாலிக் பெயிண்ட்ன்றது என்னன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கோயில் கோபுரங்களுக்கு வந்து அடிச்சா ரொம்ப அழகா ஷைனிங்கா இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபால் சீலிங் எல்லாம் பண்றப்போ அந்த பார்டருங்களுக்கு அதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மெட்டாலிக் பெயிண்ட்டை கொடுத்தோம்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்மளுடைய மெட்டாலிக் பெயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து பெயிண்ட் வந்து நமக்கு வந்து எக்ஸலண்ட். அதாவது மினிமம் ஒரு ஒரு வீடு ஒரு ஒரு 10 சதுர வீடு பாக்குறோம்னா அந்த 10 சதுர வீட்டுக்கு புது வீட்டுக்கு நம்ம ப்ராப்பரா ஒரு பவுடர் பேஸ் புட்டியோ இல்ல பாலிமர் புட்டியோ போட்டு பிரைமர் போட்டு ஒரு எமல்சன் ஒரு பேசிக்கான பெயிண்ட் ஒரு 3 to 4 இயர்ஸ் வர லைஃப் பேசிக்கான நம்மளுடைய கிரேஸ் அண்ட் விகர் போட்டா கூட ஒரு புது வீட்டுக்கு எவ்வளவு ஆகும்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய் பட்ஜெட் ஆகும். குறைஞ்சபட்சம் பேசிக்கு ஒரு 10 சதுர வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 40ல இருந்து கண்டிப்பா 50 கூட ஆகும். நான் சொல்றது மினிமம் வந்து 40,000 ரூபாய் ஆகும். அப்ப அந்த 40,000 ரூபாய்க்கு நம்ம கொண்டு போறப்போ நமக்கு எவ்வளவு மினிமம் நமக்கு வந்து ஒரு 40% பிவி இருக்கு பேசிக் பெயிண்ட்டுக்கு. அப்ப நமக்கு 40,000 ரூபாய் பெயிண்ட் எடுத்தா கூட நமக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 16,000 இருந்து 17,000 பிவி நமக்கு மினிமம் உண்டு. அப்ப ஈஸியா பண்ண முடியுமா பண்ண முடியாதா? ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம். இதே வந்து ஒரு பிரீமியம் குவாலிட்டி அதே அந்த ஒரு 10 சதுர வீட்டுக்கு ஒரு பிரீமியம் குவாலிட்டி பெயிண்ட் நம்ம எடுக்கிறோம்னா குறைஞ்சபட்சம் 60,000 இருந்து 70,000 ரூபாய் ஆகும். அதே 10 சதுர வீட்டுக்கு ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பிரீமியம் குவாலிட்டி ஒரு 6ல இருந்து 7 வருஷம் லைஃப் வேணும் நல்லா குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60,000 70,000 ரூபாய் கண்டிப்பா ஆகும் அந்த 10 சதுர வீட்டுக்கு. இல்ல சார் நான் வந்து என்னுடைய கனவு வீடு வந்து நான் ரொம்ப நான் ரசிச்சு வீடு கட்டியிருக்கேன். ஸோ பெயிண்ட் தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கணும் எனக்கு வந்து காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல குவாலிட்டியா வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆல்ரைட் பெயிண்ட் நம்ம கொடுத்தோம்னா மினிமம் ஒரு 10 சதுர வீட்டுக்கு 1,00,000 ரூபாய் ஆகும். கண்டிப்பா 1,00,000 ரூபாய் கண்டிப்பா ஆகும். அப்போ பாருங்க பேசிக்கா எடுத்தா ஒரு 40,000 அதே பிரீமியம் எடுத்தோம்னா ஒரு 60ல இருந்து 70 அதே வந்து ஆல்ரைட் நம்ம எடுத்தோம்னா 90,000 1,00,000 ரூபாய் கண்டிப்பா ஆகும். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம வந்து வரணும் இது வந்து சர்வசாதாரணமா நம்மளால வந்து பிசினஸ் எடுக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா களத்துல இறங்கணும். போங்க டெய்லி காலையில இருந்து அப்படியே ஒரு ரவுண்ட் போங்க. கண்டிப்பா போனீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு தான் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்காத இடமே கிடையாது. புது வீடு அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கிடையாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து கல்யாணம் நடந்தா வீட்டுல பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஏன்னா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் நடக்கிறப்ப வீடு கொஞ்சம் நல்லா இருக்கணும் மாப்பிள்ளை வீட்லயும் பொண்ணு வீட்லயும் வந்து வீடு பாக்குறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு என்ன பண்ணாங்கன்னா வீடை வந்து பெயிண்டிங் பண்றாங்க. இல்ல வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லா ரிச் ஃபேமிலியா இருந்தா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ணாலும் பெயிண்ட் அடிக்கிறாங்க. இல்ல பார்த்தீங்கன்னா தீபாவளி இல்ல பொங்கல் இல்ல கிறிஸ்துமஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு பெயிண்டிங் பண்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வே ஆஃப் இதுல வந்து பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பெயிண்டிங் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ரெகுலரா வேலை நடந்துகிட்டு தான் இருக்கு. நாம நினைப்போம் பெயிண்ட் ஒரு ஒரு வீடு அடிச்சானா மறுபடியும் 5 வருஷமோ 10 வருஷமோ வச்சு வீடு பெயிண்ட் அடிக்கிறாங்க இந்த பிசினஸ் எப்படி கொண்டு போறோம் அப்படின்னு நான் கூட முதல்ல யோசிச்ச காலம் உண்டு. இந்த பெயிண்ட் நம்ம எடுத்துட்டோம் எங்கேயோ நம்ம பார்த்தா எங்கேயும் பெயிண்ட் அடிச்ச மாதிரி தெரியலையே ஆனா எப்படி அந்த பெயிண்ட்டை கொண்டு போகுதுன்னு அப்புறம் இதை பத்தி உள்ள போறப்பதான் தெரியுது. அதாவது புது வீடு விட வந்து பாத்தீங்கன்னா பழைய வீடு தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இந்த சொன்ன மாதிரிதான் ஒரு ஃபெஸ்டிவல்னா பெயிண்ட் அடிக்கிறாங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன்னா பெயிண்ட் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்றப்போ நாம ஏன் வந்து போய் இந்த களத்துல இறங்கி இதுக்கான விஷயத்த நம்ம கத்துக்கு ஏன் கையில எடுக்கக்கூடாது? இதை நாம கண்டிப்பா எடுத்தோம்னா நம்மளுடைய பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டெவலப் ஆகும். முதல்ல ஒரு சின்னதா ஒரு கடை எடுங்க சார். ஒரு 10க்கு 10 கடையை போய் பாருங்க. அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க சார் இந்த கடை நான் ரொம்ப இதுவா இருக்கேன் நம்ம பெயிண்ட் கொடுக்குறேன் நீங்க இதை அடிங்க சார் இவ்வளவுதான் மார்க்கெட்டோட ரேட் இவ்வளவு ரீசனபிளா இருக்கு இந்த நீங்க பெயிண்ட் அடிங்க நீங்க போய் பேசுங்க வாலண்டரியா. என்ன மினிமம் 10க்கு 10 கடை நான் ஒரு 5 லிட்டர் இருந்தா போதும் இன்டீரியர் இல்ல 4 லிட்டர் இருந்தாவே போதும் 2 கோடி அழகா அடிச்சிடலாம். 10க்கு 10 கடை 4 லிட்டர் எவ்வளவு ஆகும் மினிமம் நம்மளுடைய பேசிக் பெயிண்ட் ஒரு 1000 ரூபாய்க்குள்ளதான் வரும். லேபர் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சொல்லி அவரு நீங்க பேசுங்க அவர்கிட்ட கண்டிப்பா ஒரு இந்த அளவுக்கு சொல்ல சரி ஓகே நம்மளும் ரொம்ப நாள் வச்சு பெயிண்ட் ஒரு ஒரு அடிச்சிருவோம் அப்படின்னு அந்த மாதிரி கூட நான் 2-3 கேஸ் எடுத்திருக்கேன். அப்போ நாம போய் பேசினாதான் தெரியும். ஆக்சுவலா நம்ம போய் பேசுறோம் எடுத்தா நமக்கு லாபம் எடுக்கலாம் ஒண்ணு நமக்கு நஷ்டம் கிடையாது.
அதனால என்னன்னா, இதை பொறுத்தவரை நம்ம நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையிலும் நாம பேசிக்கிட்டே தான் இருக்கோம், பேசிக்கிட்டே தான் இருந்தாகணும். வாயுள்ள பொருளை கண்டிப்பா உழைச்சிக்கும். ஸோ அதை தாண்டி பெயிண்ட் எல்லாம் ஓகே, பெயிண்ட் நம்ம எடுத்து பண்றது நாலேஜ் தான் கற்றுக்கிறோம். ஏன் ஆர்சிஎம் பண்ணணும்? இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கேள்வி இல்லவா? வருமானம்லாம் இருக்கு, இது வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியாயமான விலையில இருக்கு, எல்லாமே ஓகே. இதுக்கப்புறம் இதை தாண்டி இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏன் ஆர்சிஎம் இதை வந்து சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா ஆர்சிஎம் பண்ணணும். ஏன் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு நமக்கு இதுல கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ராடக்ட் சார். இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரிஜினல் ப்ராடக்ட் நீங்க தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது. எங்கேயோ ஒரு சில இடத்துல ஒரிஜினல் ப்ராடக்ட் கிடைக்குது, மீதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 50% டூப்ளிகேட். ஏன் மார்க்கெட்ல ஏசியன் பெயிண்டே இப்படி டூப்ளிகேட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கடையில போனா அவர் புலம்புறாரு, சார் என்னாலே கண்டுபிடிக்க முடியல ஒரிஜினல் டூப்ளிகேட் ஏசியன் பெயிண்ட் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலப்படம், எக்கச்சக்கமான டூப்ளிகேட் வருது. ஸோ நமக்கு கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பு, ஒரிஜினல் ப்ராடக்ட் நேரடியா நம்ம கையில கிடைக்குது. அப்ப நம்ம ஏன் ஆர்சிஎம் பண்ணக்கூடாது? ஏன்னா நமக்கு டைரக்ட் செல்லிங் சார், இது நேரடி வர்த்தகம். இந்த நேரடி வர்த்தகத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஒரிஜினல் ப்ராடக்ட் நம்ம கிடைக்கிறப்ப நாம ஏன் வந்து ஆர்சிஎம் பண்ணக்கூடாது? இது ஏன் மக்கள் கிட்ட சொல்லக்கூடாது? ஒரு ரீசன் கிடைச்சிச்சு ஆர்சிஎம் ஏன் பண்ணணுன்றதுக்கு. ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டாவது, இதுல அருமையான ஹெல்த் பெனிஃபிட். ஒவ்வொரு ப்ராடக்டும் நாம் எடுத்துக்கூடிய ஆயில் ஆகட்டும், இல்லை ஒரு கிலாய் துளசி, இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஒரு உப்பு சால்ட் எடுங்க. தைராய்டுக்கு ஒரு அருமையான விஷயம் இருக்கு சார் சால்ட்ல. என்னோட மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷமா வந்து சிஎம்சி வேலூர் ஹாஸ்பிட்டல்ல போய் தைராய்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய உடல் உபாதைகள். அதுக்கப்புறம் நான் உண்மையா சொல்றேன், மனதார சொன்ன ஆர்சிஎம் வந்து நம்மளுடைய உப்பை பயன்படுத்த சொன்னாங்க. கண்டினியூஸா இவ்வளவு நம்மளோட சால்ட்டை பயன்படுத்தி அவங்களுக்கு தைராய்டு நில்லு. டேப்லெட் எல்லாம் இப்ப சாப்பிட்றதே கிடையாது. கடந்த 4 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு தைராய்டுக்கு டேப்லெட்டே சாப்பிட்றது இல்லை. டேப்லெட் ஒன்லி நம்மளுடைய உப்புலயே வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு வந்து கிளியர் ஆயிடுச்சு. அப்போ எந்த அளவுக்கு ஹெல்த்தியான ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு, ஏன் ஆர்சிஎம் பண்ணக்கூடாது? சார் ஆர்சிஎம் பண்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. காலையில எழுந்துனா டூத் பேஸ்ட் இருந்து நைட்டு படுக்கிற போர் வரணும் ப்ராடக்ட் இருக்கு சார், ஏன் ஆர்சிஎம் பண்ணக்கூடாது? மக்களுக்கு தெரியல. அதை நம்ம வந்து இன்னைக்கு புதுசா வரணும், அதை நம்ம சொல்லி கொடுக்கணும் சார். சொல்லி கொடுத்தாதான் அந்த பிசினஸ் கையில எடுப்பாங்க. ஸோ அப்ப நம்ம வந்து அவ புரிய வைக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றும் வந்து இந்த ப்ராடக்ட் ஒரிஜினல் நம்ம பில் பண்ணி அனுப்புறோம், டூப்ளிகேட்டா பில் பண்ண முடியாது. இதுல எங்கேயோ ஒரு ப்ராடக்ட் நம்ம ஒரு ஆயில வந்து சேல் பண்ண நம்ம டூப்ளிகேட் பில் அடிக்க முடியுமா? எங்கேயாவது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. ஸோ ஒரிஜினல் பில்லு அடிச்சா அடுத்த செகண்ட் மெசேஜ் வருது. இப்பெல்லாம் முன்னால வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் வரது கொஞ்சம் நேரம் ஆகும். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பில்லு சேவ்னா அடுத்த செகண்ட் டைம்னு மெசேஜ் வருது. யுவர் பர்ச்சேஸ் நியர்லி 1285 rupees 600 BV மெசேஜ் வருது. அந்த எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாலும் அடுத்த செகண்ட் மெசேஜ் வருது. ஏன் ஆர்சிஎம் பண்ணக்கூடாது சார்? காரணங்கள் நிறைய இருக்கு ஆர்சிஎம் பண்றதுக்கு. 10-20% நமக்கு வந்து மார்க்கெட்டை விட பிரைஸ் கம்மி. ஆனா நீங்க மக்கள் நிறைய பேர் வந்து ஆர்சிஎம் ப்ராடக்ட்னா ரேட் அதிகம் நினைச்சிட்டு இருக்காங்க. புரிய வைங்க சார், 70-80% பொருள் வந்து மார்க்கெட்டை விட நம்மளுக்கு கம்மி ரேட்டு. ஏதோ ஒரு சில பொறுப்பு ப்ராடக்ட் தான், இது பருப்பு இந்த மாதிரி ஏதோ ஒரு சில ப்ராடக்ட் தான் மார்க்கெட்டை விட கொஞ்சம் கூடுதலா இருக்கு. ஆனா அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கு, அதுக்கேற்ற ஆர்கானிக் இருக்கு, அதுக்கேற்ற பாலிஷ் பண்ணாத பருப்பு, இதெல்லாம் நம்ம சொல்லணும். சொன்னா மார்க்கெட்டோட அது கம்மி தான். அப்போ மார்க்கெட்டோட நம்ம வந்து 10-20% வந்து மார்க்கெட்டோட நம்ம ரேட்டு கம்மி. டீத்தூள் மார்க்கெட்ல 230 ரூபா, நமக்கு 150 ரூபா. இப்ப ரேட் ஏற போகுது. எம்ஆர்பி 150 ரூபா இப்ப நமக்கு ரேட்டு 1/4 கிலோ. கோதுமை வெளியில 135 ரூபா, நமக்கு 125 ரூபா. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்கு. இதை சொல்லுங்க மக்கள் கிட்ட. அப்ப அவங்களுக்கே புரியும், ஓ ஆர்சிஎம் நம்ம கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு வருவாங்க. அது முதல்ல நமக்கு தெரியணும். மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணுங்க. சிமிலர் ப்ராடக்ட் டீனா மார்க்கெட்டோட என்ன, கோதுமைனா மார்க்கெட்டோட என்ன, சிமிலரா வந்து கம்பேர் பண்ண நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்ப நமக்கு புரியும் ஏன் ஆர்சிஎம் பண்ணணும் அப்படின்னு. சார் நிறைய காரணங்கள் இருக்கு சார் ஆர்சிஎம் ஏன் பண்ணணுன்றதுக்கு. அதை நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம வந்து பண்ண முடியும். இன்கேஸ் ப்ராடக்ட் பிடிக்கலையா, ஒருத்தர் வாங்கிட்டு போறாரு, அவர் ஏதோ ஒரு நெகட்டிவோட போறாரு, அவருக்கு நெகட்டிவோட போறவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிக்காது தான். ஸோ
சொல்லுங்க சார் 30 நாள் இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட், பிடிக்கல எடுத்துவாங்க, நான் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்றேன். தைரியமா சொல்லுங்க. 30 days டைம் இருக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்கு. இதுவரை யாராவது ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்களா? இதுவரை யாரும் பண்ணல. இதுவரை என்கிட்ட இதுவரை இந்த 5 வருஷத்துல பொருள் வாங்கி போயிட்டு இது நல்லா இல்லைன்னு யாரும் ரீப்ளேஸ் பண்ணல. அப்ப ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லுங்க. 30 நாள் சார் நீங்க எடுத்துட்டு போங்க, பிடிக்கலையா 1 வாரம் கழிச்சு நீங்க எடுத்துட்டு வாங்க, நான் எடுத்துக்கிறேன், அந்த கேரண்டியை கொடுங்க. ஏன்னா டைரக்ட் செல்லிங் கைட்லைன்ஸ் அது. ஆஸ் பர் த கைட்லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 நாளுக்குள்ள வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். அதுதான் டைரக்ட் செல்லிங் கைட்லைன்ஸ் சொல்லுது. அதுதான் கம்பெனி இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை கையில் எடுங்க, அதை யூஸ் பண்ணுங்க, அந்த ஸ்ட்ரென்த்தை கையில் எடுங்க. அப்ப ஏன் ஆர்சிஎம் பண்றது புரியும். ஸோ அப்புறம் எம்ஆர்பி அண்ட் டிபி டிஸ்கவுண்ட் பிரைஸ் சொல்லுங்க, அதை புரிய வைங்க. நம்ம எவ்வளவு பேர் சொல்றோம் எம்ஆர்பி சொன்னா அடுத்து ஒரு பொருள் யூஸ் பண்ணுறது உடனே அவங்களுக்கு வந்து சார் நீங்க மெம்பர் ஆனீங்க இவ்வளவு கம்மியாகுதுன்னு நம்ம அடுத்து உடனே சொல்லணும். சொன்னதான் அவங்களுக்கு புரியும். கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஓ பரவாயில்ல, டீத்து நம்ம 138 ரூபா கொடுத்து காலேஜ்ல வாங்கினா இப்ப மெம்பர் ஆன 110 ரூபா கிடைக்குதா, கண்டிப்பா சந்தோஷப்படும். அவங்க முகத்துல ஒரு பொலிவு தெரியும். சார் 28 ரூபாய் கம்மி, ஏற்கனவே கம்மி தான், அதுல இன்னும் மெம்பர் ஆனா 28 ரூபாய் கம்மியாகுது ஒரு டீ தூளுக்கு அப்படின்றப்போ முகத்துல சந்தோஷம் வருமா வராதா புது ஆளுக்கு? அப்போ அவங்களுக்கு புரியும் ஏன் ஆர்சிஎம் பண்ணணும் அப்படின்றது. சார் காரணங்கள் நிறைய இருக்கு. ஆஃபர் இருக்கு, கன்சிஸ்டன்சி ஆஃபர் பத்தி சொல்லுங்க. அதுக்கு உள்ள வந்த பிறகு 1500 பிபி மாசம் மாசம் பண்ணீங்களா, உங்களுக்கு 1500 ரூபாய் பொருள் ஃப்ரீயா இருக்கு சார் 6 மாசத்துக்கு அப்புறம். ஸோ வருஷத்துக்கு நீங்க 5000 பிபி பண்றீங்களா, மாசம் மாசம் 5000 பிபி பண்ணீங்களா, ஒரு வருஷம் கழிச்சு 5000 ரூபாய்க்கு பொருள் ஃப்ரீ சார். சொல்லுங்க சார், எவ்வளவு பேர் நம்ம இதுவரை சொல்லியிருக்கோம்? கொஞ்சம் பேர் தான் சொல்லியிருப்போம். ஏன் எல்லாத்தையும் சொல்லுங்க சார். இவன் பண்ணுவான், இவன் பண்ண மாட்டான், இவன் செய்வான், இவன் செய்ய மாட்டான், நம்ம முடிவு பண்ண தேவையில்ல சார். நம்ம எல்லாருக்குமே சொல்லுவோம். சார் பீகார்ல 2 கை மேல சார் பாவம் ஒருத்தர் எமரால்ட் ஆயிருக்காரு. எப்படி அவர் யாரோ ஒருத்தர் வந்து அவரும் அப்படிதான் முதல்ல வந்து நீங்க இது பண்ண மாட்டோமான்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவர் நான் பண்றேன்னு சொல்லி இன்னைக்கு எமரால்ட் ஆயிருக்காரு. அதனால நம்ம யாரையும் வந்து வெளியில பார்த்து எடை போடக்கூடாது. நேத்து கூட சார் ஏற்கனவே ஸ்டாப் நேற்று ஒருத்தர் ஸ்டாப் எடுக்க வந்தவர், அவருக்கு நம்ம அட்டையெல்லாம் போட்டு புதுசாக இன்னொருத்தர்கிட்ட இதை பத்தி சொன்னேன். உடனே டீ தூள் கோதுமை வாங்கிட்டு அவர் என்ன பண்ணாங்கன்னா, சார் நான் இந்த இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து இந்த ஸ்டாப் எடுக்கப்ப நான் கொஞ்சம் டீ தூள்லாம் வாங்கி வச்சுட்டு நான் இதை வந்து மக்களுக்கு இதை நான் எடுத்துட்டு போறேன்ற அவரு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு போறாரு எனக்கு. ஆனா அவர் பார்த்தா அந்த மாதிரி ஆள் தெரியல. ஏன்னா இது டக்குனு ஞாபகம் வந்தது, நம்ம யாரும் வெளி தோற்றத்தை வச்சு எடை போடக்கூடாதுன்ற அந்த ஞாபகம் வந்த பிறகு நான் அவர்கிட்ட சொன்னேன். உடனே வாங்கிட்டாரு. 2 நாள் கழிச்சு வரேன்னு இருக்காரு. வந்து சார் நான் முதல்ல டீ தூள் கோதுமை மட்டும் நான் எடுத்துட்டு போறேன், யாருக்கெல்லாம் போய் நான் வெளில ஸ்கிராப் எடுக்கணும் அங்கெல்லாம் வந்து இதையும் நான் ப்ரொமோட் பண்றேன் நான் சொல்றேன் அப்படின்னு அவர் ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா அவர் வெளியில பார்த்தோன்னா அவர் வந்து இதை சொல்லுவாங்கல்ல, இவரெல்லாம் இது சரிப்பட்டு வர மாட்டாருன்னு, அந்த மாதிரி அவர் பார்த்து அவர் தான் முதல்ல இது பண்ண. இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் வாங்கலாம் ஒன்றும் நமக்கு நஷ்டம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. அப்போ நம்ம வந்து இந்த ஏன் ஆர்சிஎம் பண்றது, நம்மளுடைய பர்ச்சேஸ் இன்சென்டிவ் பத்தி சொல்லுங்க. நம்மளுடைய பிசினஸ் பிளான் பர்ச்சேஸ் இன்சென்டிவ் வந்து நமக்கு என்ன 2% 22% கமிஷன் உண்டு. அதை சொல்லுங்க சார். அப்ப ஏன் ஆர்சிஎம் பண்றது புரியும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்புறம் டிஃபரன்ஸ் கமிஷன், பர்ச்சேஸ் டிஃபரன்ஸ் கமிஷன் சொல்லணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய இது growth போனஸ், வைட்டல் லெவல்ல இருந்து ஆரம்பிச்சா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு growth போனஸ் இருக்கு, இதை சொல்லணும். அதுக்கப்புறம் கம்பெனியோட டேர்ன் ஓவர் கமிஷன், இவ்வளவு டேர்ன் ஓவர் ஆச்சுன்னா அதுல நம்ம கமிஷன் கொடுக்குறாங்க. சரி இன்னைக்கு மக்கள் வந்து எல்லாமே புரிஞ்சுக்க ரெடியா இருக்காங்க, நாம சொன்னோமா. அடுத்து ராயல்டி இன்கம், ராயல்டியோட பெனிஃபிட் சொல்லுங்க. அதாவது நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராயல்டி குடும்பத்துல இருக்கிறோம் சார். யாரோ சார் பாட்டு எழுதுறவங்களாம் இன்னைக்கு ராயல்டி வாங்கிட்டு இருக்காங்க சார். நாம இந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி வச்சு ராயல்டி வாங்க முடியும், நாம இந்த சோப்பு யூஸ் பண்ணி வச்சு ராயல்டி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அப்ப கண்டிப்பா ஏன் ஆர்சிஎம் பண்றது அவங்களுக்கு தெரியும். அப்புறம் இப்ப கொடுத்துருவாங்க பர்ச்சேசர் கிளப் போனஸ், லைஃப் லாங் சார். இது ஒரு ஒன்ஸ் நீங்க ஒரு 50,000 பிவி 10 மாசத்துக்கு நீங்க ஒரு 50,000 பிவி நீங்க முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேசர் கிளப் போனஸ் இருக்கு. அது எவ்வளவு பேருக்கு தெரியும், அதை சொல்லுங்க. அப்புறம் வந்து இந்த பிசினஸ் பண்ணா லாஸ் கிடையாது.
ஏன்னா நமக்கு இதெல்லாம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணல. ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தானே லாஸ் ஆகிறதுக்கு. நம்ம ஒரு ரூபாய் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல சார். அப்ப நோ லாஸ். இந்த பிசினஸ் பண்ணா லாஸ் கிடையாது. நீங்க தைரியமா எடுங்க சார் கையில. வீட்டுக்கு முதல்ல பொருளை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மனசார பிடிச்சிருந்தா ஒரு 4 பேர் ப்ரொமோட் பண்ணுங்க. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பிசினஸ் கொண்டு போகலாம். அப்படின்னா அப்போ அவங்களுக்கு புரியும் இந்த பிசினஸ் ஏன் ஒய் ஆர்சிஎம் அப்படின்றது புரியும். அருமையான டிஸ்பிளே வால் ஆப்பர்ச்சுனிட்டி. இது நம்ம இன்னும் எவ்வளவு பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம டீம்ல நிறைய பேர் இருக்காங்க சார் மெம்பர் ஆகி. எல்லாருக்குமே நம்ம டிஸ்பிளே வால் சொன்னோமா? சொல்லலையே. அப்ப நம்ம அந்த டிஸ்பிளே வால் சொல்ல வைங்க. பரவாயில்ல, அவங்க எடுக்கிறாங்க எடுக்கல சார், எடுக்கலாம் கூட பரவாயில்ல. நாம சொல்ல வேண்டிய கடமை சொல்லுவோம். திரும்ப ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் சொல்லுவோம் அவங்களுக்கு, சார் இது மாதிரி டிஸ்பிளே வால் இருக்குன்னு மறுபடியும் சொல்லுவோம். 4 வாட்டி சொல்லுங்க, 5வது வாட்டி கண்டிப்பா என்ன ரொம்ப தொலை பண்ணிட்டே இருக்கேன். சரி ஓகே, ஒரு டிஸ்பிளே வால் எடுத்துருவாரு. கம்பெனி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கு சார். அப்போ இந்த ஒய் ஆர்சிஎம் அப்படின்றது நமக்கு புரியும் சார். இதுக்காக இதுக்காக நம்ம ஏதாவது வந்து ஒரு இது ஸ்டாஃபை போட்டிருக்குமா, இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு பேப்பர் ஒர்க் இருக்கா, இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு பாஸ் இருக்காங்களா? யாருமே கிடையாது. நம்ம நினைச்ச டைம்ல இந்த பிசினஸ் பண்ணலாம். ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சார். அப்போ இந்த ஆர்சிஎம் நம்ம வந்து எப்படி புரிய வைக்கணும், ஏன் ஆர்சிஎம் பண்றது தெரிய வைக்கணும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சார். இந்த நெட்வொர்க்குள்ள வந்தா நம்மளுடைய பர்சனாலிட்டி கண்டிப்பா கூடும். நம்மளுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா நம்மளுடைய ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும். இது சார் இதுக்காக நம்ம ஆர்சிஎம் பண்ணலாம் சார். நம்மளுடைய செல்ஃப் லைஃப்பை நம்ம மாத்திக்கிறதுக்காக நம்ம ஆர்சிஎம் பண்ணலாம். கூடவே நமக்கு வருமானம் வரப்போகுது. இதை தாண்டி ஒரு பெரிய இது என்னன்னா ஜென்ரேஷன் சார். இன்னைக்கே இந்த ப்ராடக்ட் நான் கத்துக்கிட்டேன் சார். நான் அதுக்கப்புறம் அவ்வளோ என்னால் பண்ண முடியும். அடுத்து என் ஜென்ரேஷனுக்கு அப்படியே கொடுத்துட்டு போக முடியும் சார். நம்ம கண்ணெதிர நிறைய பேர் இருக்காங்க. ரஞ்சித் சார் வந்து ஒரு ரோல் மாடல். நம்ம காமராஜ் சார் பையன் அவர் இப்போ பிசினஸ் எடுத்துட்டாரு. நம்ம சுகுமார் சாருடைய பையன் பிசினஸ் கையில் எடுத்துட்டாரு. ஸோ என்னுடைய பையன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ எம்பிஏ படிக்கிறதுனால அப்பப்போ வந்து அவர் டச் பண்ணிட்டு போறாரு. ஸோ அவரும் கூடிய விரைவில் அடுத்த ஜென்ரேஷனுக்காக வர போறாரு. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான விஷயத்த சொல்லிக் கொடுங்க. நிறைய பேருக்கு தெரியாது, புதுசா வரவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது சார். நமக்கு தெரிஞ்சா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. நீங்க புதுசா வரவங்க தயவு செய்து கைட் பண்ணுங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு சார் ஏன் ஆர்சிஎம் பண்ணுன்றதுக்கு. அது தாண்டி கம்பெனியோட ரெகக்னிஷன், எவ்வளவு அச்சீவர்ஸ் ப்ரோக்ராம் சார். சுவிட்சர்லாந்து போயிட்டு வராங்க சார் லீடர்ஸ். அந்த வாய்ப்பு நமக்கு இருக்கு. மூர்த்தி சாரும் 2 பேருமே போயிட்டு வந்தாங்க சுவிட்சர்லாந்து. அந்த வாய்ப்பு நமக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ வருவாங்க சார் இந்த ஆர்சிஎம் குள்ள. அப்ப இந்த ஆர்சிஎம் ஏன் பண்றது தெரியும். அன்லிமிட்டெட் இன்கம் சார். இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு போறோம், சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு லிமிட் தான் சார். இப்போ ஒரு நார்மலா ஒரு டிகிரி படிச்சுட்டு போறோம்னா ஒரு வேலைக்கு போனா ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அவங்களோட சம்பளம் வந்து 50,000 மேபி ஒரு 1,00,000 இருக்கலாம். ஆனா இதுல அன்லிமிட்டெட் இன்கம். இன்னைக்கு நம்ம 50,000 சம்பாதிச்சா அடுத்த 10 வருஷம் இதை வந்து 50 லட்சம் சம்பாதிக்க போறோம். அந்த அன்லிமிட்டெட் இன்கம் நம்ம சொல்லி புரிய வைக்கணும். இதெல்லாம் எங்க சார், இதெல்லாம் 1 to 1 தான் சார் பேச முடியும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய டீம்ல சொல்றது, நம்ம 1 to 1 இதை வந்து வரவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க, இவ்வளவு விஷயம் இருக்குதுன்றத. ஒரு நல்ல ஒரு ஒரு ப்ராடக்ட் நல்லா அவைலபிள் உள்ள ஒரு பியூசி கூட்டு போங்க, அங்க கூட்டு போய் ப்ராடக்ட்டை காமிங்க, அவங்களுக்கு இதை பத்தி சொல்லுங்க, ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய கான்ஃபிடென்ட்டை கொடுக்குறோமோ அதான் சார் மெயின். நான் என்ன சொல்றேன், உமன் எம்பவர்மெண்ட். இன்னைக்கு லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸை விட இன்னைக்கு லேடிஸ் இந்த ப்ராடக்ட் நிறைய பேர் கையில எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த காஸ்மெட்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய இம்பாக்டை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த இது ஹைஜீன் ப்ராடக்ட் வெளியில இப்ப எடுங்க பிளாஸ்டிக். இன்னைக்கு ஒரு நாப்கின் எடுத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பிளாஸ்டிக் மிக்சிங். அதெல்லாம் கர்ப்பப்பை சம்பந்தமான ப்ராப்ளம். அதனால வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடையாது. ஏன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மோசமான நாப்கினை வந்து பல வருஷங்களா யூஸ் பண்றதுனால பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வருது. ஸோ நம்ம நாப்கினை சொல்லுங்க, ஆனாயன் சிப் உள்ளது, 100% காட்டன், நோ இரிட்டேஷன், நோ ஃபங்கஸ், நோ பாக்டீரியா. எது ஒன்று நம்ம என்ன ஒன்னா சொல்லலாம் இதை பத்தி.
ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்மூத்தான ப்ராடக்ட் நம்மளுடைய நாப்கின்ஸ். ஸோ இதை சொல்லுங்க. அதுவும் நம்மளோட ஆர்சியோட ஆப்ஜெக்டிவ் பத்தி சொல்லுங்க. செல்ஃப் டிபெண்டன்சி. நம்ம இது வந்து எதையும் சார்ந்தும் கிடையாது சார். நமக்குன்ட்டு ஒரு கம்பெனி வந்து ஒரு பேசிக்ஸ் கொடுத்துருக்காங்க, கார்டினல்ஸ் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் கோர் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பாட்டு நம்ம இந்த பிசினஸ் பண்ணிட்டே போகலாம். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கு. நம்ம ஆர்சிஎம் ஏன் பண்ணணும்ன்றதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு. ஆனா இன்னைக்கு நாம வந்து யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு 1-2 காரணம் மேல நமக்கு டக்குன்னு வராது. அப்ப நாம என்ன பண்ணதுன்னா படிக்கணும். ஸோ படிச்சாதான் சார் அந்த நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்தாதான் நம்ம 4 பேருக்கு சொல்றப்போ அந்த நம்பிக்கை தான் வந்து அந்த புதுசா வர்றவங்களுக்கு அந்த பிசினஸ் உடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ நம்ம நம்பிக்கை தான் விதைக்கணும், ப்ராடக்டை விதைக்க கூடாது. நீங்க ப்ராடக்டை விதைச்சீங்கன்னா ஒரே வாட்டி வாங்கிட்டு அதோட போயிடுவாங்க, அவ்வளவுதான். நீங்க நம்பிக்கை விதைச்சு பாருங்க. நம்பிக்கை விதைச்சோம்னா கண்டிப்பா அந்த பிசினஸ்க்குள்ள வருவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இனி வரும் ஆண்டுகளை வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராடக்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்லாம் உள்ள வருது. யூஸ் பண்றது ப்ளூடூத் செட்டு, பவர் பேங்க்கு, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய, அதாவது சொல்லுவாங்க ரெசிடுவல் இன்கம். நீங்க நம்மளோட லீடர் கோபகுமார் சார் சொன்னார் பாருங்க, ஒரு புது பொருள் வந்ததுன்னா ஒரு 100 பிவி, ஒரு 1000 பேர் வாங்க கூட யோசிச்சு பாருங்க. 1000 × 100 பிவி நம்ம பிசினஸ் எங்க போகணும். அந்த மாதிரி நமக்கு ரெசிடுவல் இன்கம் நிறைய வரப்போகுது புது புது ப்ராடக்ட் மூலயமா. அப்ப நம்ம இந்த காலத்துல தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கணும். ஆனா என்ன ஒண்ணே ஒண்ணு, அந்த ஆர்சி மட்டும் பண்ணுங்க தயவு செய்து. நான் இதை பண்றேன் அதை பண்றேன் எல்லாத்தையும் போட்டு இழுத்து போட்டோம்னா எதையும் ஒழுங்கா பண்ண முடியாது. கொஞ்சம் டிலே ஆகும் தான். அதாவது இந்த நேர்பாதையில் நம்ம போறப்போ கொஞ்சம் கண்டிப்பா கரடு முருடா விஷயங்கள்லாம் வரும். ஆனா ரிசல்ட் வந்து கண்டிப்பா வரும். ஆனா கொஞ்சம் டிலே ஆகும். ஆனா நம்ம குறுக்கோயில போனோம்னா டக்குன்னு வந்தமா இருக்கும், திடீர்னு காணாம போயிடும். அதனால ஆர்சிஎம் பொறுத்தவரை நம்ம தொடர்ந்து வந்து இதுல பயணிக்கணும், நிறைய விஷயத்த கத்துக்கணும், நிறைய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண ரெடி ஆகணும். ஸோ அந்த அச்சீவ்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு மூணார். ஸோ ரொம்ப ரியலி வந்து பாத்தீங்கன்னா அங்கே ட்ரைனிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour கூட கிடையாது. மீது 2 நாளுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான். அதுவும் நம்ம லீடர்ஸ் கோபகுமார் சார்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ விஷயம் வந்து 1-to-1 வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்டலாம் வந்து நான் நிறைய வந்து கத்துக்கிட்டேன் அன்னைக்கு. ஏன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளுடைய அக்ரிகல்ச்சருடைய எம்டி சிரோடே சார், அவருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நெருங்கி பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. அப்போ நம்மளுடைய பெயிண்டுடைய ஓனர் சுமித் சார், ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த என்டர்டெயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ, அவங்களாம் எம்டி பல கோடிக்கு அதிபதியா இருந்தாலும் ஒருத்தரோட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் எல்லாம் ஆடுறப்போ அவ்வளோ ஒரு மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ரொம்ப அனுபவிச்சு அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அது எல்லாருமே நம்ம பண்ணணும் சார். வாழ்க்கையில வந்து நம்ம டெய்லி வரோம் போறோன்றதை விட நாம என்ன வந்து இந்த உலகத்துல வந்து நம்ம என்ன நமக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அதை அனுபவிச்சு நம்ம ரெடி ஆகணும். அது வந்து ஆர்சிஎம் கொடுத்துருக்கு. அவ்வளோ ஃபாரின் ட்ரிப் வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணணும். ஸோ அச்சீவ்மெண்ட் பண்றப்போ இந்த மாதிரி இது மூணாறுலாம் நம்ம இந்தியாவுக்குள்ள இருந்தாலும் நம்ம வெளியில போற சுவிட்சர்லாந்து இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய ட்ரிப்லாம் இருக்கு, தாய்லாந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ட்ரிப்ல நம்ம காத்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணி நம்ம போறப்போ நம்முடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கும், நம்முடைய ஹெல்த்தும் நல்லா இருக்கும், நமக்கு வருமானமும் நல்லா இருக்கும், ஸோ நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே நல்லா இருக்கும்போது நம்மளுடைய வைப்ரேஷன் நல்லா இருக்கும். ஸோ ஸோ இன்னைக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய எமரால்டு காமராஜ் சாருக்கு மறுபடியும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, ஸோ இன்னைக்கு கலந்துக்கிட்ட அனைத்து ரீடருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம். நன்றி சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாபு சார், மிக சிறப்பு, அற்புதமான தகவல்களை அள்ளி கொடுத்தீங்க. அருமை நண்பர்களே, ஆர்சிஎம்ல என்ன பொருள்கள் இருக்கிறது, அதுல நம்ம பெயிண்ட்ல அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த இப்ப நமக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பெயிண்ட் பேசுறதுக்கு ஜெகதீஷ் சார் இருக்காரு, அதை விட்டா நம்ம பாபு சார் தான் பேசுறோம். நிறைய பெயிண்டை பற்றி கத்துக்கிட்டு பேசக்கூடிய லீடர்கள் உருவாக வேணும். இந்த லீடர்ஷிப் என்ன என்ன கிடைக்கும்னு கேட்டா, மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு வேண்டியாவது கத்துக்கணுங்கிற எண்ணம் வரும். ரெண்டாவது, அந்த கற்றுக்கொண்டதை நம்ம வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். ஒரு விஷயத்தை படிச்சுக்கிட்டோம்னா நம்மளால சும்மா இருக்க முடியாது. அது கொண்டு போய் நம்ம ஃபீல்டுக்கு கொண்டுட்டு போகணுங்கிற எண்ணம் வரும், இல்லை 10 பேருக்கு சொல்லணுங்கிறது வரும். எனவே லேர்னிங், அதுக்கப்புறம் ட்ரேடிங். லேர்னிங் இருந்தா பெயிண்ட்ல கண்டிப்பா ட்ரேடிங் இருக்கும், அதன் மூலமாக ஏர்னிங் இருக்கும். அது வந்து இந்த கூட்டத்துல ஊர்ஜிதமாக்கணும். பாபு சார் ஒரே ஸ்டார்ல இருந்து
பாபு சார் ஸ்டார் பின்ல இருந்தாரு, ஸ்டெப் டு டைமண்ட்ல அணிஞ்சாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்டார் கோல்டு அடிச்சு ஒரு தனித்துவமுள்ள லீடராக, ஒரு பொருளை விரிவாக பேசக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்க ஒரு லீடராக, அதே மாதிரி அவர் டீம்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆட்களை வந்து உருவாக்கியிருக்காரு. நிறைய பேர் வந்து பேச்சாளர்களை களத்துல போய் இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. லீடர்கள் ரெஸ்பான்ஸ் எடுத்து வேலை செய்யற லீடர்கள், ஒர்க் எடுத்து வேலை செய்யற லீடர்களை நம்ம உருவாக்குனா நம்ம டீம் பெருகிட்டே தான் இருக்கு. அதனால நல்ல ஒரு அற்புதமான டீம் லீடர். நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுங்க அவருக்கு. வாழ்த்துக்கள் பாபு சார். யாருக்கேனும் ஏதேனும் சொல்ல விரும்பினால் வாழ்த்துறையோ அல்லது வந்து உங்களுக்கு சந்தேகமோ, பெயிண்ட்ல ஏதாவது சந்தேகமோ இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். உங்களுக்கு வந்து வாங்க சசிரேகா மேடம், வாங்க அன்மியூட் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். சார் எனக்கு கொஞ்சம் வணக்கம். சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு சார். கொஞ்சம் உங்ககிட்ட இருந்து கிளியர் ஆகணும். நீங்க இப்ப பேசிக் இதுக்கு சொன்னீங்க, அந்த பெயிண்ட் வந்து 3 வெரைட்டிஸ் ஆஃப் பெயிண்ட் இருக்கு நம்ம கிட்டன்ட்டு. இப்போ பேசிக்கு கிரேஸ் சொன்னீங்க, இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் விகர். இப்ப இன்டீரியருக்கு மின்ட் பிரைமர்னு சொன்னீங்க இல்லையா? எக்ஸ்டீரியருக்கு போலார் சிமெண்ட் பிரைமர் யூஸ் பண்ணணும்ட்டு. சோ அந்த மாதிரி பிரீமியம் லக்ஸுரி அண்ட் ஆல் ரைட்டுக்கு எது யூஸ் போலார் பண்ணலாம்? எக்ஸ்டீரியர் இல்லம்மா, போலார் இன்டீரியர் மின்ட் தான் எக்ஸ்டீரியர். போலார் இன்டீரியர், விகர் எக்ஸ்டீரியர். Polar interior, okay. Mint exterior, okay. The same thing should be used for premium luxury and all right ka? எப்படி வேற? மேடம் ஒண்ணுல இப்ப நான் வந்து பிரீமியம் பெயிண்ட் வந்து நம்ம சூஸ் பண்றப்ப என்னன்னா, அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிரைமர் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ். ஓகே ஓகேங்களா? பிரீமியம், அதாவது பிரீமியம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா குட் வைஸ் ஃபார் இன்டீரியர் அண்ட் ஆரியா ஃபார் எக்ஸ்டீரியர். ஆமா. இது ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிரைமர் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸா யூஸ் பண்ணணும். ஓகே ஃபைன். ஆஹா, PRAISE பிரைஸ். ஓகே. அப்போ the same luxury and all right இதுக்கு எலென்சாக்கு அதே எலன்சாக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரைஸ் பிரைமரி யூஸ் பண்ணலாம். பிரைஸ் ஓகே. அண்ட் ஆல் ரைட்? ஆமா, பிரைஸ் பிரைமரி ஃபார் எலன்சா. ஆல் ரைட் வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து இப்போ என்னன்னா எட்டர்னிட்டி டேம் ப்ராடக்ட்டா யூஸ் பண்ற பிரைமரி வந்து பாத்தீங்கன்னா ஆல் ரைட்டுக்கு வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டான ரிசல்ட் இருக்கு. ஓ, எட்டர்னிட்டி பிரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். அதாவது பிரைஸ் பிரைமரி கூட வந்து பாத்தீங்கன்னா ஆல் ரைட் யூஸ் பண்ணலாம். ஓகே. பட் பிரைஸை விட வந்து பாத்தீங்கன்னா டேம் ப்ராடக்ட் போடுறப்போ இன்னும் வந்து நமக்கு அந்த லைஃப் டைம் வந்து இப்போ நம்ம 10 இயர்ஸ் சொல்றோம்ல, அந்த 10 இயர்ஸ்க்கான லைஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேம் ப்ராடக்ட் பிரைமரா யூஸ் பண்ணி நம்ம ஆல் ரைட் போட்டோம்னா கண்டிப்பா நமக்கு லைஃப் வந்து அந்த 10 இயர்ஸ் கண்டிப்பா கேரண்டியா கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ சார். அப்புறம் இன்னொன்னு லைக் போடுறப்போ நமக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே. இந்த எலென்சா அண்ட் ஆல் ரைட் அது வந்து ஃபார் போத் இன்டீரியர் அண்ட் அவுட் எக்ஸ்டீரியர் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம் இல்லையா? எலென்சா அண்ட் ஆல் ரைட். எலன்சா ஆல் ரைட் வந்து ரெண்டுமே வந்து போத் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர். ஓகே. ஒன் மோர் திங், இப்போ வந்து இந்த கிளாசி அண்ட் மேட் ஃபினிஷன் வருது பெயிண்ட்ல, ஏஷியன் பெயிண்ட்ல அந்த மாதிரி கிளாசி அண்ட் மேட் ஃபினிஷ்ன்ட்டு. இப்ப நம்ம இதுல வந்து அந்த மாதிரி கிளாசி அண்ட் மேட் ஃபினிஷ்ல அந்த மாதிரி செப்பரேட்டா யூ ஹேவ்? ஆமா, இப்போ வந்து அதாவது ஆல் ரைட் அண்ட் எலன்சா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாசி அண்ட் ஸ்மூத் ஃபினிஷ் தான். ஓகே. மேட் ஃபினிஷ்னா பேசிக் பெயிண்ட் தான் மேட் ஃபினிஷ். ஓ, பேசிக் தான் மேட் ஃபினிஷ். உங்களுக்கு வந்து ஹை குவாலிட்டில வந்து மேட் ஃபினிஷ் கிடையாது. ஹை கோல்ட்ல மேட் ஃபினிஷ் வராது, கிளாசி தான் வரும். நமக்கு வந்து அதாவது ஐசீன் சொல்றோம்ல, இப்போ ஆல் ரைட் தான் வந்து பார்த்தா அதுலயே நேம் வரும் ஐசீன் அப்படின்னு. ஆமா, ஐசீன் வந்தாவே அது வந்து கிளாசி தான். ஓகே, சோ யூ டோன்ட் ஹேவ் மேட் ஃபினிஷ். ஐசீன் வந்தா அது கிளாசி தான். பிரீமியம் பெயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாசி ஃபினிஷ் தான் வரும். சோ ஓகே, திஸ் இஸ் 100% நம்மளது. அத நம்ம சொல்லி எப்பவுமே திஸ் இஸ் an ஆர்கானிக் பெயிண்ட் இல்லையா? நான் இப்ப நம்மளது வந்து ஆர்கானிக் பெயிண்ட் தானே, வித்தவுட் கெமிக்கல். இல்ல ஆர்கானிக் பெயிண்ட் நம்ம சொல்லக்கூடாது. அது என்னன்னா நம்மளுடைய பெயிண்ட்ல மார்க்கெட்ல உள்ள பெயிண்ட்லுக்கும் நமக்குள்ள என்ன வித்தியாசம்னா, அந்த அமோனியா என்ற அந்த ஆம்புல் கேஸ் வந்து நம்மளுடைய பெயிண்ட்ல இல்ல. அதனால என்னன்னா
நமக்கு வந்து கெமிக்கல் eco இல்லாதனால நமக்கு friendly. வந்து அந்த ஸ்மெல் வந்து இருக்காது, ஓகே நெடி ஃபைன். இருக்காது. ஸோ அதனால ம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட்டோட கம்பேர் பண்ற நம்ம வந்து ஆம்லெஸ் அந்த கேஸ் இல்லாதனால அந்த கெமிக்கல் இல்லாதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா அமோனியான்றது நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணாம எந்த ஒரு பெயிண்ட் ஓகே சொல்லுங்க சார். இல்ல கெமிக்கல் யூஸ் பண்ணாம நம்ம வந்து பெயிண்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஓகே. ஆனா இப்ப எல்லாம் வெளியே வந்து ஆர்கானிக் அதனால பெயிண்ட் என்னன்னா நம்ம வந்து ஆர்கானிக் இல்ல பெயிண்ட் நம்ம அந்த வேர்டு வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம யூஸ் பண்ண இல்ல அந்த மாதிரி எதுவும் கிடையாது. மார்க்கெட்ல வந்து ஆர்கானிக் பெயிண்ட்லாம் கிடையாது. பட் அந்த ஓகே கேஸ் அந்த ஸ்மெல் இல்லாதனால நம்ம வந்து ஆர்கானிக் சொல்லிக்கிறோம். பட் கம்பெனி வந்து நம்மள அந்த மாதிரிலாம் ப்ரோமோட் பண்ண சொல்லல. ஆர்கானிக் பெயிண்டா நம்ம சொல்லக்கூடாது. பட் என்னன்னா அவ புதுசா வந்து ஸ்மெல் இல்லாதனால ஆர்கானிக் பெயிண்ட் நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். ஓகே ஓகே eco friendly. நம்ம பெயிண்ட் வந்து eco friendly, அதாவது நெடி மார்க்கெட்ல உள்ள இருக்காது. பெயிண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் வரும். ஓகே ஃபைன். இப்போ நீங்க மிக்சிங் வந்து சொன்னீங்க ஃபார் கிரேஸ் விகருக்கு வந்து 40 to 50% வாட்டர் மிக்சிங் பண்ணலான்ட்டு. அந்த மாதிரி எலென்சாக்கு 40 to 50% அண்ட் ஆல்ரைட்க்கு 70 to 80% பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பெயிண்டர்ன்ட்டு. ஆமா லைக் அதே மாதிரி பிரீமியம் தட் குட் வைப்ஸ் அண்ட் ஆரியாக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? அதுவும் 40 to 50-யா இல்ல யூ ஹேவ்? இல்ல அது வந்து 50%. அதான் கம்பெனிஸ் வந்து 50%. நம்ம பெயிண்டர் வந்து ஒரு சில வந்து 40% மிக்ஸ் பண்ணலாம். ஆனா பிரீமியம் வந்து 40 to 50% தான் வாட்டர். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பிவி எப்படி சார் பாக்குறது? நம்ம இதுல நான் ஏன்னா பிகாஸ் நான் இது ஆப் இருக்கு, துளசி பெயிண்ட் ஆப். நான் இது ஒண்ணு செலக்ட் பண்றேன் இப்போ ஃபார் 10 லிட்டர்ஸ் விகர் செலக்ட் பண்றேன், இல்லாட்டி ஆல்ரைட் செலக்ட் பண்றேன்னா எப்படி நம்ம பிவி பாக்குறது? பிகாஸ் வி ஹாவ் ஆல் ரேட்ஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க. 10 லிட்டர்ஸ்க்கு எவ்வளோ, 18 லிட்டர்ஸ்க்கு எவ்வளோ, அந்த மாதிரி. பிவி எப்படி செலக்ட் பண்றது? இல்ல பிவி எப்படி செலக்ட் பண்றதுன்னா நம்மளுடைய பிரீமியம் குவாலிட்டி அண்ட் லக்ஸரி அண்ட் ஆல்ரைட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐடி ரேட் என்னவோ அதுக்கு 50% பிவி. ஐடி ரேட்டுக்கு 50%? ஓகே ஓகே ஆமா இப்போ ஃபார் 50%. எக்ஸாம்பிள் 10,000 rupees ஐடி ரேட்னா நமக்கு வந்து 5,000 பிவி. 5000 பிவி. ஓகே ஓகே. நம்ம இதுல பிரஷ் எல்லாத்துக்குமே பிவிஸ் இருக்கு இல்ல? பிரஷ் வாட் எவர் வி பர்ச்சேஸ், பிரஷ் ரோலரு பிரஷ் எல்லாத்துக்குமே பிவி உண்டு. நமக்கு பட் பேசிக் பெயிண்ட் கலரிங்க்கு வந்து இல்ல. பாத்தீங்கன்னா 40% பிவி. ஏஷியன் பெயிண்ட்க்கு 40%. ஓகே. பட் கலரண்ட்க்கு இல்ல ஏசியன் கலரண்ட்க்கு இல்ல. மேடம் பேசிக் பெயிண்ட். பேசிக் பெயிண்டா? கலரண்ட்டுக்கு ஓகே. பிவி வராது. கலரண்ட்க்கு கிரேஸ் பிவி. அண்ட் விகர் சொன்னால அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40% பிவி. Okay, 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 okay. Basic paint இது. So one more thing. எலென்சாக்கு எவ்வளவு சார்? இப்ப நீங்க ஒரு இதுக்கும் சொன்னீங்க, லைக் ஃபார் கிரேஸ் இந்த மாதிரி பிகர் ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸுக்கு வந்து 40,000 ஆகும். பிரீமியம் வந்து 60 to 70,000. லைக் அதே மாதிரி எலென்சா இப்போ ஆல்ரைட்டுக்கு வந்து 1 லேக்னு சொன்னீங்க. ஃபார் எலென்சாக்கு எவ்வளவு ஆகும்? எலன்சா வந்து பாத்தீங்கன்னா இன் பிட்வீன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து சப்போஸ் ஆல்ரைட்ன்றது ஒரு 1 lakh ஆகும், பிரீமியம் வந்து ஒரு 60 ல இருந்து 70 ஆகும்னா எலன்சா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80,000 ஆகும். 80,000. 80. ஆமா, ஆவரேஜ் 80,000 கண்டிப்பா ஆகும் எலன்சா. ஓகே சார், தேங்க்ஸ் a lot. Can you drop your phone number சார்? உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களா எனக்கு? if I have any doubt so that ஏன்னா சொல்லுங்க சார். சாட் பாக்ஸ்ல போடுறேன். சரி போடுங்க சார். ஓகே, I'll just get it from that. தேங்க்ஸ் a lot சார். இத்தனை क्वेश्चंसக்கு ரொம்ப பொறுமையா ஆன்சர் பண்ணீங்க. So thank you very much. Thank you. உங்க கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரீவியஸ் கிளாஸும் ஐ ஜஸ்ட் saw your இது நல்லா டீச் பண்ணீங்க. ஐ மீன் எல்லாருக்கும் புரியுற மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ தட்ஸ் வை ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் யுவர் கிளாஸ். அதுக்கு தான் வந்தேன் நான். ஓகே, தேங்க்ஸ் a lot சார். வாங்க பரத்வாஜன். வணக்கம் சார். உண்மையுமே ஒரு நல்ல செஷன். தேங்க்யூ சார் இந்த செஷனுக்கு.
ஆஹ் இந்த ஒரு சின்ன இதுதான். இப்போ இந்த ஆர்கானிக் பெயிண்ட்னு வரது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏதோ இந்த மாட்டு சாணத்துல பண்றாங்க பெயிண்ட்னு வருதுன்றாங்க. அது அவங்க ஆர்கானிக் பெயிண்ட்னு சொல்லி மார்க்கெட்ல இருக்கு. ஸோ அது இப்போ அதுக்கு ஏதாவது நம்ம சைட்ல ஏதாவது அதை கவுண்டர் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது இது இருக்கா சார்? நீங்க அதை ஏதாவது என்கவுண்டர் பண்ணிருக்கீங்களா? நீங்க மார்க்கெட் விசிட்ல போகும்போது இந்த மாதிரி மாட்டு சாணத்துல இப்போ பெயிண்ட் வருதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க உங்களுடைய ஃபீல்டு விசிட்ல இந்த மாதிரி ஏதாவது நீங்க இல்ல சார், நான் இன்னும் இல்ல எனக்கு அந்த மாதிரி நான் சாணி கேஸ் எதுவும் பவுடர் இந்த மாட்டு சாணத்துல பெயிண்டிங். பரதவாஜன் சாணி பவுடர் வேணா பார்த்துருக்குறா, சாணி பெயிண்ட் அது நீங்க ஈரோட்ல சொல்லித்தான் நம்ம தெரியுது. கோயம்புத்தூர் ஈரோடு சைடுல இருக்கு சார். அது எனக்கு தெரியும் சார். நானும் கோயம்புத்தூர் பக்கம், நான் கோயம்புத்தூர், அதனால அது நம்ம ஈரோடு சைடு கோயம்புத்தூர் சைடுல நானே தெரியும். பட் ஆனால் இதை நான் ம். கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நீங்க ஏதாவது உங்க ஃபீல்டு விசிட்ல அது ஏதாவது எதிர்பார்த்து எதிர்கொண்டிருக்கீங்களான்னு கேட்கலாம் தான் கூப்பிட்டேன். இல்ல சார், அந்த மாதிரி எதுவும் பண்ணல. நான் மார்க்கெட்ல போனா 90% ஏசின்ற வார்த்தை தான் வந்து திரும்ப திரும்ப வருது. ஏசின்னு தவிர வேற எதுவுமே வர மாட்டேங்குது. சரிங்க சார். இன்னொன்று வந்து சார், நமக்கு இப்போ நமக்கு நமக்கு வந்து அவங்கதான் காம்படிட்டர் சார். ஏசியனுக்கு வந்து நம்மனால இது அதாவது அதுக்கு இதுக்கு டிஃபரெண்ட் சொல்ல முடியுமானால் நம்ம மார்க்கெட்டை பிடிச்சிக்கலாம். ஏசியனுக்கும் ஆர்சிஎமுக்கும் டிஃபரெண்ட். கலர் பொறுத்த வரைக்கும் அவங்களது என்ன கலர் நம்பர், என்ன நம்பரோ அந்த நம்பர் கலர் தான் நம்மளும். அது ஏசியன்ல வந்து இப்ப 410ன்னு ஒரு நம்பர் கொடுத்தா அதுக்கு என்ன கலர் வருதோ அதே 410 நம்மளுக்கு அதே கலர் தான் இருக்குது. அதனால ஈஸியா நம்ம வந்து ஜெயிக்கலாம். அவங்களுக்கு வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி கிடையாது. அவங்களுக்கு வந்து நெடி பயங்கரமா இருக்கும். அது பெயிண்ட் அடிச்சவனால வெகு பேர் வந்து பாதியில போயிடுறாங்க. நம்ம அவங்களையெல்லாம் காப்பாத்திடலாம். ஒண்ணு, அவங்களதுல மார்ஜின் கம்மி, நம்மளதுல மார்ஜின் வந்து கூட. அவங்களுக்கு வந்து அவங்க பெயிண்ட் வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து கம்மி தான் வரும், நம்மளது கூட வரும். அவங்களுக்கு 100 ரூபா கொடுக்குறான், இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறான். அந்த பெயிண்ட் போய் எடுத்துட்டு வந்தா 100 ரூபா கொடுக்குறான். ஒரு கேனுக்கு 100 ரூபா கொடுத்து அந்த பெயிண்டர்களை கையில் பிடிச்சி வச்சிருக்கிறான். நாமளும் ஒரு 100 ரூபா கொடுத்து கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டா அந்த பெயிண்டர் நம்ம பெயிண்ட் எடுத்து போவாங்கன்னு நான் நம்புறேன். என்ன காரணம்னு கேட்டேன், இந்த பெயிண்டர்கள் குழப்பத்தில் தான் நம்ம பெயிண்ட் கிட்ட வர்றதில்லை அவங்க. பட் நம்ம போய் அதை இப்போ களத்தில் நின்று இந்த பெயிண்ட் வந்து முதல்ல நீங்க ஒரு புது பில்டிங்னு போனீங்கன்னு சொன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பண்றது, ஒருவேளை பட்டி பார்த்து வந்து பண்ண போறாங்கன்னா முதல்ல நம்ம பட்டிவே பண்ணலாம், ப்ரொமோட் பண்ணலாம். இல்ல சார், நாங்க ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் பெயிண்ட், புது பில்டிங் எல்லாம் மோஸ்ட்லி இப்போ வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் பெயிண்ட் அடிக்கிறாங்க. முதல்ல பிரைமரோட நிறுத்திக்கிறாங்க. நம்ம பிரைமர் டபுள் கோட் அடிச்சுட்டா பெயிண்ட் எல்லாம் பக்கத்தில் நிற்க முடியாத அளவுக்கு அம்சமா இருக்கு. பிரைமரே ஒரு 2-3 வருஷத்துக்கு வரும், அந்த மாதிரி இருக்கு. அதனால அதை நம்ம போய் ஈஸியா பண்ணணும். களத்துல போய் நின்று பார்த்து சொல்லி பண்ணினாதான். ஒரு பில்டிங் அடிச்சுட்டா அதை அப்படியே போட்டோ எடுக்கலாம், ஒரு நம்பர் வாங்கி அடுத்த பில்டிங் சொல்லி கொண்டு போகலாம். அப்படித்தான் நம்ம டெவலப் பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனா நம்ம கஸ்டமர்கள், நம்ம ஆர்சி அசோசியேட் பையர்கள் தங்கள் வீடுகளுக்கு நம்முடைய பெயிண்ட் அடிக்கணும். அதுதான் நாம இப்ப செய்ய வேண்டிய வேலை. அதை செய்தாலே போதும், அதை பார்த்தே வருவாங்க. நான் என்னுடைய வீட்டுக்கு அடிச்சதை பார்த்து 3 வீட்டுக்காரங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. அது மாதிரி பெயிண்ட் வாங்கியிருக்காங்க. அதுதான் நாம் இப்ப செய்ய வேண்டிய வேலை. நம்ம பெயிண்ட் நம்ம அடிச்சு காமிக்கணும். அதே மாதிரி நமக்கு ஆப்ல பாத்தீங்கன்னா நிறைய டெஸ்டமனிஸ் நமக்கு இருக்கு, எக்கச்சக்கமான. தமிழ்நாடு டெஸ்டமனிஸே நிறைய ஆப்ல கொடுத்துருக்காங்க. நீங்க அதை காமிக்கலாம். பிரைஸ்ன்னு எடுத்துட்டா நமக்கு போட்டிருக்காங்க, இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க நமக்கு ப்ரௌச்சரு. அந்த நான் வேணா இப்போ குரூப்ல அப்டேட் பண்றேன். அந்த ப்ரௌச்சரை பாபு சொன்ன மாதிரி 3 வாட்டி 4 வாட்டி படிச்சீங்கனாலே எந்த பெயிண்ட்டுக்கு எவ்வளவு வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணணுங்கிறது அதுல தெளிவா இருக்கு. பரதவாஜன் சார், டோன்ட் வரி, நமக்கு காம்படிஷன் ஆசியன் தான். சாணி பெயிண்ட் இல்ல. சாணி பெயிண்ட் வந்ததாக கூட தெரியல. ஓகே, இந்த ஆர்கானிக் வார்த்தை வந்ததுனால நான் கேள்விப்பட்டேன். அதனால சார் வெரி குட், வெரி குட், வெரி குட். நம்மளது எக்கோ ஃப்ரெண்ட்லி சார், ஆர்கானிக்னு சொல்ல முடியாது. அந்த அமோனியா வந்து நம்மளதுல இல்ல. அது மிக்ஸ் பண்ணாத ஒரு அந்த அமோனியா வந்து பெரிய நெடி வரும் சார். அதுதான் கெடுதலும் கூட. அது நம்ம பெயிண்ட்ல இல்லாதனால எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்றோம். அது பெஸ்ட். கம்பெனியா எக்கோ ஃப்ரெண்ட்லி தான் போட்டிருக்காங்க. ஆமா. இன்னொன்னு சார், இன்னொரு டவுட் சார். இப்போ நார்மல் ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5000 பாயிண்ட்ஸ்க்கு 2%, 10,000 மேல போச்சுன்னா 4.5%, அந்த இது வந்து இதுல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா சார்? இதுல ஜாஸ்தி இருக்கா? 2% பதில் ஏதாவது எக்ஸ்ட்ராவா வருதா? அதேதான். யானை கர்றம்னா குதிரை குற மாதிரி தான். பெயிண்ட் பிளான்ல எல்லாம் பெயிண்ட்டுக்கு தனி பிளான், மற்ற ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் ஒரே பிவி தான், ஒரே கணக்கு தான், ஒரே கால்குலேஷன் தான். பிவில இது மிங்கிள் ஆகிக்கும், எல்லா பிவியோட இது மிங்கிள் ஆகும். தனிச்சு நிக்காது. அதாவது அச்சீவ்மெண்ட்டுக்கு மட்டும் இதை எடுக்கிறாங்க. பெயிண்ட்ல இவ்வளவு பிவி பண்ணா இந்த அச்சீவ்மெண்ட்டுங்கிற மாதிரி எடுக்கிறாங்க. நியூட்ரி சார்ஜ் இவ்வளவு பிவி பண்ணா டபுள் தமாளுங்கிறாங்க. அந்த மாதிரி அதுதான் செப்பரேஷன் எல்லாம். மற்றபடி பிவி கால்குலேஷன், பிரைஸ் அது இது இன்கம் கால்குலேஷன் எல்லாம் ஒரே மாதிரி. ஓகே, தேங்க்யூ.
ரைட், வாழ்த்துக்கள். கன்சிஸ்டன்சி நன்றி. ஆஃபர்ல மட்டும் வராது சார். சொல்லிருங்க பாபு. பரத்வாஜன் கேட்டுக்கிடுங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு பெயிண்ட் வராது, அது ஒண்ணு மட்டும் தான் பெயிண்ட் வந்து அனுப்பி. பெயிண்ட் வந்து கன்சிஸ்டன்சி ஆஃபர் இருக்கு இல்லைங்களா, ஆஃபர்ல வராது. 1500 அதுக்கு பில் நம்ம பண்ணா minimum அது பெயிண்ட் வராது. ரைட், வாழ்த்துக்கள். அதுக்கு வந்து 6%, அதுக்கு வந்து 6% கன்சிஷன் தனியா கொடுத்துருவாங்க. இப்ப சப்போஸ் கொடுத்தாங்க. நான் 50,000 பில் பண்றேன்னா 50,000 பில் பர்சன்டேஜ் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்கம் வரும். பரத்வாஜன் கேட்டீங்களோ? ஹலோ, சரி கேட்டார். வாழ்த்துக்கள் நண்பர்களே. பெயிண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ப்ராடக்ட். செப்டம்பர் மாசம் நம்ம எல்லாரும் பின்னு மாத்தணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். எதற்காக இந்த மிஷன் செப்டம்பர் நம்ம எடுக்கிறோம்னு சொன்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி எண்ணம் வரணும். நம்ம கீழே இருக்கிற ஒரு 20,000 பி பண்ற ஆளு கூட செப்டம்பர் மாசத்துல நம்ம என்ன செய்யணும், 70க்கு போகணும் அப்படிங்கிற, ஆகஸ்ட்ல 40க்கு வந்து செப்டம்பர்ல 70க்கு போகணுங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு உருவாக்குறதுக்கு பேர் தான் மிஷன். எல்லாருக்கும் அந்த மிஷன் வந்து சேரணும். செப்டம்பர் மாசம் 1ஆம் தேதியே நமக்கு வந்து யூஎல்பி ப்ரோக்ராம் இருக்கிறதுனால நாம அந்த 1ஆம் தேதியிலிருந்து நாம என்ன செய்யலாம்னா, அந்த மாசத்துல வந்து அதிகப்படியாக வந்து அந்த யூஎல்பியில பங்கெடுக்கலாம். அந்த பங்கெடுத்த பிற்பாடு நிறைய நாம என்ன செய்யலாம், திட்டமிடலாம். நம்முடைய அப்ளைனோட திட்டமிட்டு, ஆக்டிவ் அப்ளைனோட திட்டமிடுங்க. இன்னும் வந்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் மாத்தி மேல போனா மட்டும்தான் பேசிவ் இன்கமுக்கு வர முடியும். ஆர்சிஎம்ல லாங் டிராவல் போகணும். ஆர்சிஎம்ல ஒரு லீடரா நம்ம உருவெடுக்கணும். லாங் டைம் வந்து நம்ம இந்த ஆர்சிஎம் பிசினஸ் வந்து ஜென்ரேஷன் பெனிஃபிட் உள்ள ஒரு பிசினஸ் ஆக, பேசிவ் இன்கம் உள்ள ஒரு பிசினஸ் ஆக நம்ம நுகர்ந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மாதிரி வாய்ப்புகளை நம்ம நழுவு விடாம பயன்படுத்த வேணும். அதை பண்ணுங்க. செப்டம்பர் மாசம் உங்க பின்னு மாறணும். எல்லாரும் டெப்த்ல இருந்து எல்லாருக்கும் அந்த எண்ணத்தை உருவாக்குறது தான் நம்முடைய நோக்கம். நம்ம டீம்ல இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த எண்ணத்தை உருவாக்கணும். என்ன ஆகுன்னா, ஸ்பிளிட் ஆகக்கூடாது. நாம வந்து செப்டம்பர்ல பின்னு மாறலாம்னு முன்ன இழுத்துட்டு போறோம். ஆனா நம்ம கீழே இருக்கிற ஒரு ஆளு நடுவால ஒரு ஆளு பூந்து அவர் என்ன செய்வாருன்னு கேட்டா, செப்டம்பர்ல எல்லாம் எதுக்கா பண்ற, உடைய நவம்பர்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளிட்டு போனாதான் முடிஞ்சு போச்சு. அங்க ஸ்பிளிட் ஆயிடும். அந்த டீம் ஸ்பிரிட்டை உருவாக்குங்க. செப்டம்பர்ல நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து பின்ன மாத்தலாங்கிற அந்த ஸ்பிரிட்டை உருவாக்கணும். இதற்கு மாற்றாக ஏதாவது வந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம மிஷன் செப்டம்பரை நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். செப்டம்பர்ல எல்லாரும் ஒன்ன கண்ட மாதிரி பின் அச்சீவ்மெண்ட்டுக்கு வர்றதுனால என்ன பெனிஃபிட்னா, நவம்பர் மேடையில கம்பெனியினுடைய அனிவர்சரி மேடையில நீங்க ரெகக்னைஸ் ஆவீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய ஜோனல் ப்ரோக்ராம் இங்க இது கேரளாவில் நடக்கிற ஜோனல் ப்ரோக்ராம்ல நீங்க ரெகக்னைஸ் ஆவீங்க. அதுக்கப்புறம் நம்முடைய டீம் மீட்டிங், அதுல வந்து ஜனவரியில் நடக்கிற அந்த டீம் மீட்டிங்ல ரெகக்னைஸ். 3 இடங்கள்ல ஒரே பின்னுக்கு, செப்டம்பர்ல அடிக்கிற பின்னுக்கு 3 இடங்கள்ல உங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும். அதனால செப்டம்பரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு முறை பாபு சாருக்கு நன்றி சொல்லி இந்த கூட்டத்தில் வந்து அத்தனை பேரையும் வாழ்த்தி அன்மியூட் பண்ணிடுறேன். ஜெயாசியம் சொல்லிட்டு வெளியே போயிடலாம். நாளைய கூட்டம் உமன் எம்பவர்மெண்ட் டீம் வெண்மதி மேடம் பேசுறாங்க. டீம்ல உள்ள அதிகப்படியான ஆட்களை பங்கெடுக்க வைங்க. நன்றி பாபு சார், வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். ஜெயாசியம் குட் ஆர்சியம் சொல்லிட்டு வெளியே போயிடலாம். குட் ஆர்சியம் வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.